கொள்கிறோம். 42 வருஷத்தை மறுபடியும் வாசிங்க. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். மூன்றாவது என்ன? ஜெபம் பண்ணுதல். மூன்றாவது சபையினுடைய அடையாளம் என்ன? லீனிங் சர்ச். லீன் என்றால் பணிந்து கொள்ளுதல், பென் பண்றது, குனிந்து பணிந்து கொள்வது என்ற அர்த்தம். மூன்றாவது சபையின் அடையாளம் என்ன? சபை ஜெபிப்பதற்கு பேர் தான் சபை, ஜெபிக்காததுக்கு பேரெல்லாம் பசை. அது சபை இல்லை, அதை மாற்றிட வேண்டியதுதான். அது ஒட்டி கொண்டு இருக்கும். அவர் வருகையிலையும் போகாது, ஒருத்தரையும் போக விடாது, ஒட்டி வச்சிடும் ஆளு. சபை என்றால் எப்படி இருக்கணும்? இட் மஸ்ட் பி எ லீனிங் சர்ச். ஏனென்றால் ஜெபத்துக்கு அடிப்படை என்ன தெரியுங்களா? பணிந்து கொள்ளுதல் தான். வேதத்தில் முதலாக தியானம் பண்ண ஒருத்தர் இருக்கிறார். வேதாகமத்தில் முதலாக தியானித்தவர் யாரு? ஈசாக்கு. ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 63ஆம் வசனம் வாசிங்க. ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து. வேதாகமத்தில் முதலாக தியானம் பண்ணவர் யார் தான்? ஈசாக்கு. தியானம் என்றால் என்ன? தியானம் என்பதற்கு அங்கு பயன்படுத்துகின்ற எபிரேய வார்த்தை ஜூவா. ஜீவா இல்லை, ஆக்சுவலா ஜூவா. சரியா? தியானத்துக்கு பயன்படுத்துகின்ற எபிரேய வார்த்தை என்ன? ஜூவா. ஜூவா என்றால் பெண்டிங் பாடி அண்ட் சோல், உடலும் மனதும் பணிவது என்ற அர்த்தம். ஏன்னா உங்களுக்கு தெரியும், பைபிளில் எதெல்லாம் தியானிக்க வேண்டும்? கர்த்தருடைய வார்த்தை, அடுத்தது கர்த்தருடைய நாமம், அடுத்தது கர்த்தருடைய செயல்கள். இதைத்தான் தியானிக்கணும். ஆனால் ஈசாக்கு காலத்தில் என்ன கிடையாது? வேதம் கிடையாது. ஈசாக்கு என்ன கிடையாது? இரவும் பகலும் வேதத்தில் தியானமாக இருக்கணும்னா அவருக்கு பைபிள் கிடையாது. அடுத்தது அவருக்கு தெரிந்த பேரெல்லாம் என்ன பேர் தான்? 2 பேர் தான் அவருக்கு தெரியும். ஒன்று அவங்க அப்பாவுக்கு சொல்லப்பட்டது எல் ஷடாய். என்ன அர்த்தம் அதுக்கு? சர்வ வல்லவர். அடுத்தது என்ன? யெகோவா ஈரே. ஏன்னா இவன் அங்கேருந்து காப்பாற்றினார் தெரியுங்களா? அது அவங்க அப்பா கொடுத்த பேர். ஒன்று கர்த்தர் சொன்ன பேர், இன்னொன்று ஆபிரகாம் கொடுத்த பெயர். அப்படின்னா அது வரைக்கும் கர்த்தருக்கு எத்தனை பேர் தான் இருக்குது? 2 பேர் தான். ஆதியாகமம் 17:1 எல் ஷடாய். ஆதியாகமம் 22 என்ன பேர் இருக்குது? 15, 14, 15 பார்த்தீங்கன்னா அவர் யார்? அவர் யெகோவா ஈரே, தேவனுடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். அப்படின்னு அவருக்கு எத்தனை பேர் தான் இருந்தது? 2 பேர். என்ன வல்லமை இவருக்கு தெரியும்? அவருடைய அருஞ்செயல் என்ன தெரியும்? இவர் சாக இருந்தவர், கர்த்தர் என்ன பண்ணார்? காப்பாற்றினார். அப்படின்னா ஈசாக்குக்கு தெரிந்ததெல்லாம் வார்த்தை தெரியாது அவருக்கு. ஆனால் என்ன தெரியும்? அவருடைய 2 நாமங்கள் தெரியும். கர்த்தர் அவரை மரணத்தில் என்ன பண்ணாரு? அவரை திரும்ப எடுத்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் ஈசாக்கு கர்த்தர் அற்புதம் செய்ததுக்கு அர்த்தம் தெரியுங்களா? உயிர்த்தெழுதல் என்ற அர்த்தம். ஈசாக்க அந்த பலிபீடத்தில் கர்த்தர் தூக்கி எடுத்தாரு, அதுக்கு பேர் தெரியுங்களா? உயிர்த்தெழுதல். வேதாகமத்தில் முதல்ல உயிர்த்தெழுந்தவர் யார் தெரியுங்களா? ஈசாக்கு சந்தித்த அந்த அற்புதம் என்ன தெரியுங்களா? ரிசரக்ஷன், உயிர்த்தெழுதல். அந்த உயிர்த்தெழுதலுக்கு காரணம் யார் தெரியுங்களா? ஆபிரகாம் தான். ஏன்னா வேதாகமத்தில் முதல்ல உயிர்த்தெழுந்தவர் ஆபிரகாம் தான். எப்படின்னு கேட்குறீங்களா? அவர் சரீரம் செத்து போனவர் தானே, செத்து போன உடம்புலேருந்து எப்படி ஒரு ஜீவன் வரும்? ஹலோ, அதான் ஈசாக்கு. சாராள் யாரு? கர்ப்பம் செத்து போனவங்க, அதுவும் ஒரு பிணம். சாராளும் ஒரு பிணம், ஆபிரகாமும் ஒரு பிணம். இந்த 2 பிணத்திலிருந்து கர்த்தர் ஒரு குழந்தையை கொண்டு வராதுங்களா? அதுதான் உயிர்த்தெழுதலின் முதலாவது அடையாளம். ஆபிரகாம் கொண்டு போய் ஈசாக்க அந்த பலிபீடத்தில் என்ன பண்றாரு? கட்டைகளை அடுக்கினார், பிள்ளையை தூக்கி கட்டி மேலே வைத்தார். கொளுத்ததுக்கு கத்தியை கையை நீட்டி எடுத்தார் தெரியுங்களா? எடுக்கும்போது அவருக்கு என்ன நம்பிக்கை இருந்தது? கர்த்தர் அப்படி கையை பிடிப்பாருன்னு ஆபிரகாமுக்கு தெரியுமா? தெரியாது. ஆபிரகாம் அதை எதிர்பார்க்கல. என்ன பண்ணாரு? கையை நீட்டினார் கத்தியை எடுப்பதற்கு. உடனே பார்த்தாரு, பரலோகம் என்ன பண்ணிட்டு, ஐயோ இந்த பாவி வெட்டிடுவான் போல இருக்குது. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 1, 2 வசனத்தை வாசிங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார் அல்ல, நிரூபித்தார். தமிழ்ல சோதித்தார். நம்ம தேவன் சோதிக்கிற தேவன் அல்ல, நிரூபிக்கிற தேவன். ஏன்னா அந்த சோதித்தாருக்கு பயன்படுத்துகின்ற எபிரேய வார்த்தை நாஷா. நாஷா என்றால் டு ப்ரூவ் என்ற அர்த்தம். சோதித்தார் அல்ல,
சங்கீதம் 11:4-5 வாசிங்க. கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். கர்த்தர் தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. எங்க இருக்கிற அப்படி சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது. அங்க இருந்து எங்க பாக்குறாராம்? எதை பாக்குறாரு? எதை பாக்குறாரு? புதுக்கோட்டையை பாக்குறாரு. சொல்லுங்களேன், புதுக்கோட்டையை பாக்குறாரு. பிரைஸ் தி லார்ட். அடுத்தது என்ன பண்ணுதான்? அவருடைய இமைகள் அவர்களை சோதித்தருகிறது. இதான் நாச சோதித்து அறிதல். இப்போ பிளட்டை கொண்டு லேப்ல கொடுக்கறோம்னா எது கொடுக்கறோம்? அதுக்கு எது பண்றோம்? நமக்கு உடம்புல ஒரு கேடு இல்லைன்னு நிரூபிக்கிறது கொடுக்குறோம். சரியா? அதுக்கு டு ப்ரூவ். அதுதான் நாஷா. அப்படின்னா கர்த்தர் ஆபிரகாமை சோதிக்கவில்லை, என்ன பண்ண தெரியுங்களா? ஆபிரகாமை நிரூபிக்கிறார். ஆனால் தான் 22:11-12 பார்த்தீங்கன்னா, இப்போது நீ கர்த்தருக்கு பயப்படுகிற உன்னை குறித்து அறிந்திருக்கிறேன். கர்த்தர் ரிசல்ட் வந்துட்டு பாருங்களேன். ரிசல்ட் என்ன வருது? அது ஆபிரகாம் யாரு? கர்த்தருக்கு பயப்படுகிற நிரூபிப்பதற்குத்தான் கர்த்தர் அதை அனுமதிக்கிறார். வாசிக்க 22:1. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை பரிசோதித்தார் அல்லது நிரூபித்தார். எப்படியெனில் அவர் அவனை நோக்கி, அவர் ஆபிரகாமை நோக்கி ஆபிரகாமே என்றார். எப்படி கூப்பிடுறாரு? ஆபிரகாமே. அவன் இதோ அடியேன் என்றான். ஆபிரகாமே என்ன அர்த்தம்? கர்த்தர் கூலா இருக்கிறான்னு அர்த்தம். ஆபிரகாமும் கூலா இருக்கிறார். இதோ அடியேன். சரியா? 10ஆம் வசனம் வாசிங்க. பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். என்ன பண்றாரு? கையை நீட்டி கத்தியை எடுத்தார். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். எப்படி கூப்பிடுறாரு? ஆபிரகாமே. நிகழ்ச்சி தொடங்கும் போது எப்படி கூப்பிட்டாரு? ஆபிரகாமே. இப்போ இவன் கையை நீட்டி கத்தியை எடுத்த உடனே பரலோகம் பயந்துச்சு. எப்ப தெரியுமா? ஆபிரகாமே. நீங்க வார்த்தை மாதிரி இல்லை. அவர் எப்படி கூப்பிட? ஆபிரகாமே ஆபிரகாமே. ஏன்னா விட்டா வெட்டிடுவானவன். பரலோகம் ஒன்று கவனித்துக் கொள்ளுங்கள். விசுவாசத்து அடிப்படையில் நீங்களும் நானும் கையை நீட்டினோன்னா பயப்படாத பரலோகமும் பதறிட்டு ஓடி வரும். ஏன்னா என் பிள்ளை எனக்காக நான் சொன்னது அப்படியே கீழ்ப்படுகிறான. கையை ஓங்கினான், கையை நீட்டினா, அவ்வளவுதான். பரலோகம் என்ன பண்ணுது? ஆபிரகாமே ஆபிரகாம்னு ஓடி வருகிறது. ஆபிரகாமை பாருங்க, அவ்வளவுதான். ஆபிரகாம் மாறல பாருங்களேன். அவன் கூலா தான் இருக்கான். பரலோகம் தான் பதறதே தவிர யாரும் பதறல. ஆபிரகாம் தொடக்கத்திலையும் இதோ அடியேந்தான், இப்பவும் யார் தான்? இதோ அடியேந்தான். பதறினது யாரு? பரலோகம் தான். கவனித்துக் கொள்ளுங்கள். ஒரு விசுவாசத்தோடு நீங்க அவன் ஆபிரகாம் கையை நீட்டாதீங்களா? பரலோகம் பயந்துட்டு இப்போ ஆபிரகாம் கேட்பா, ஏன் உனக்கு என்னையா தைரியம்? காலங்கடந்து கத்த கொடுத்த ஒரு பிள்ளை. இன்னும் சொல்ல போனா நீ வந்தன சரீரம் செத்து போனவன், உன் மனைவிக்கு கர்ப்பம் செத்து போனவங்க 2 பேர் வந்து கத்த ஒரு மகத்துவத்தை கொடுத்திருக்கிறார். அப்புறம் எப்படியா உனக்கு கையை நீட்ட மனசு வந்ததுன்னு கேட்டா அவன் என்ன பதில் சொல்லுவான் தெரியுங்களா? எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 17 முதல் 19 வரை வாசிங்க. மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் பரிசோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். கொடுத்தான். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோட சொல்லப்பட்டிருந்ததே. ஆபிரகாமுக்கு என்ன சொல்லப்பட்டிருந்தது? ஈசாக்கிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனுக்கு சொல்லப்பட்டிருந்தது. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி. அந்த மரித்தோர் அந்த எழுப்புறதுக்கு இன்னொரு வார்த்தை சொல்லுங்க. அதான் உயிர்த்தெழுதல். அதுதான் அதுக்கு பேர் தெரியுங்களா? மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவர் என்று எண்ணி விசுவாசித்து என்ன பண்ணானா? தனக்கு ஒரே பேரானவனை ஒப்பு கொடுத்தான், பலியாக ஒப்பு கொடுத்தான் போட்டிருக்கல. அப்ப நான் கொடுக்கும் போது ஆபிரகாமுக்கு என்ன நம்பிக்கை தெரியுங்களா? தமிழ்ல அப்படி இருக்குது. அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா 11-18 எப்படி இருக்குது? மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவர் என்று இருக்கிறார் என்று ஆபிரகாம் என்ன பண்ணாரா? எண்ணி நான் போட்டுருக்கு தெரியுங்களா? அது தமிழ்ல. ஆனால் கிரேக்க மொழியை படிச்சு பார்த்தீங்கன்னா எப்படி தெரியுங்களா? ஆபிரகாம் கையை நீட்டுறா தெரியுங்களா? கத்தி எடுக்கும் என்ன நினைச்சானா? மை காட் இஸ் ஏபிள் டு டேக் ஐசக் ஈவன் ஃப்ரம் ஆஷஸ். கத்தி எடுப்பேன், வெட்டிடுவேன், கொளுத்திடுவேன். அங்கே மீறி என்ன இருக்கும்? சாம்பல் இருக்குமே. அந்த சாம்பலில் இருந்து ஒரு ஈசாக்கை கொண்டு வர என் ஆண்டவரால் முடியும். ஆபிரகாம் விசுவாசித்தான். அப்ப அதுக்கு என்ன பேர்? தான் உயிர்த்தெழுதல். ஏன்? அவன் யாரு? ஏற்கனவே அவன் யாரு தான்? உயிர்த்தெழுதலின் பிள்ளை தான்.
செத்து போன படங்கள் தான் கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். இப்போ அவனை எரிச்சாலும் கர்த்தரால் என்ன செய்ய முடியும்? மறுபடியும் உயிரோடு எழுப்ப முடியும். லாசரை கர்த்தர் உயிரோடு எழுப்பிட்டா தெரியுங்களா? எழுப்பினார்ல. ஒரு நாள் ஆபிரகாம் லாசர் என்ன பண்ணுறான், இயேசுநாதர் கூட்டத்துக்கு போயிட்டான்னு வச்சிங்களேன். இயேசுநாதர் தான் பிரசங்கி இல்லை, கொஞ்சம் ஆ போட்டு சொல்லணும் அவரை. என்ன பிரசங்கி? பிரசங்கிக்கு ஆ போட்டா என்ன? அகஸ்டின்பால்னா சொல்லுங்களேன். அதிக பிரசங்கின்னு அர்த்தம். பிரசங்கின்னா 1 மணி நேரம் 3/4 மணி நேரத்தில் முடிக்கிறவங்களுக்கு பேர் என்ன பேர்? பிரசங்கி. 3 மணி நேரம் நீட்டுறவங்களுக்கு பேர் என்ன பேர்? பிரசங்கி. அவ்வளவுதான். அவங்களாம் யாரு? அக்கிரம பிரசங்கின்னு அர்த்தம். பவுல் பார்த்தீங்களா, ராத்திரிலாம் பேசுனா எவன் கீழே விழுந்து சாகாமல் இருப்பான். அவன் 3ஆம் மாடிலேருந்து கீழே விழுந்தான். உனக்கு ஆவி இருக்குன்னு நீ பாட்டுக்கு பேச, நான் கேட்குறவனுக்கு பார்க்க வேண்டாம். ஒன்று தெரியுங்களா, உட்கார்ந்து கேட்டால் இடுப்பு கண்டிப்பாக வலிக்கும். ஆமென். நீங்கள் ஜென்டலாக ஒத்துக்க மாட்டீங்களே தவிர இடுப்பு வலிக்கிற வலி உங்களுக்கு தான் தெரியும். இந்த கழுத்து வலி இருக்குது தெரியுங்களா, அதோட மோசமாக வலிக்கும். ஏன்னா உட்கார்ந்து கேட்க ரொம்ப கஷ்டமானது. ஆனால் தான் நான் கர்த்தருக்கு எப்போதுமே நன்றி சொல்லுவேன். ஆண்டவரை என்னை உட்கார வைக்காமல் நிற்க வச்சுருக்கீங்களே, அதுக்காவது நன்றி அப்படின்னு கவனித்துக் கொள்ளுங்கள். உட்கார்ந்துருக்கிறது கஷ்டமானது தான், சாதாரண வேலை இல்லை. ஆபிரகாம் அந்த கத்தியை எடுக்கும்போது அவனுக்கு என்ன உணர்வு தெரியுங்களா? ஒரு செத்து போன பிணத்திலிருந்து ஒரு ஈசாக்கு கொண்டு வர முடியும்னா சாம்பலிருந்து ஏன் கொண்டு வர முடியாது? கவனிங்கள், இப்படி ஒரு அற்புதத்தை அவன் பெற்றான் தெரியுங்களா? பெற்ற அந்த ஈசாக்கு இப்போ என்ன பண்ணுறான்? தியானிக்க வருகிறான். அவங்க அப்பா யார் கிடையாது? தியானிக்கிறவன் அல்ல. ஈசாக்குக்கு ரோல் மாடல் கிடையாது. ஈசாக்குக்கு பைபிள் கிடையாது. ஈசாக்குக்கு அந்த ஒரு அற்புதத்தை தவிர ஒரு பெரிய அற்புதங்களை அவன் பார்த்ததில்லை. அவனுக்கு தெரிந்ததெல்லாம் 2 பேர் தான். ஒரு பேர் என்ன பேர்? எல்ஷடா என்றால் அர்த்தம் என்ன? சர்வ. அப்படிதான் தமிழில் மொழியாக்கம் பண்ணியிருக்காங்க. நான் சர்வ தேவன், எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரன் போட்டிருக்குல்ல. உங்களுக்கு தெரியும் தான் எல்ஷடான்னு அர்த்தம் என்ன? எபிரிய மொழியில் ஷட்னா தாயின் பால் ஊட்டுகின்ற மார்பகங்கள் அர்த்தம். ஒரு தாயினுடைய பால் ஊட்டுகின்ற மார்பகங்கள் இருக்கு தெரியுங்களா, அதுக்கு பேர் தான் எபிரேயர்ல ஷட். அப்படின்னா ஏல் என்றால் காட், ஷட் என்றால் என்ன? தாயின் பால் ஊட்டுகின்ற மார்பகங்கள். அதுக்கு அர்த்தம் என்ன? அப்பா அவரு, ஆனால் எப்படி இருக்கிறாரா? ஒரு தாயை போல, பால் ஊட்டுகின்ற தாயை போல இருக்கிறான்னு அர்த்தம். எல்ஷடா என்பதற்கு நமக்கு எல்லாம் செய்ய வல்லவர், அதான் அர்த்தம். அது ஆம்னி பொட்டன்ட் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில். ஆனால் எபிரேய மொழிக்கு அர்த்தம் தெரியுங்களா? அவர் ஒரு தகப்பன், ஆனால் எப்படி இருக்கிறார்? தாயை போல. இன்னும் சொல்ல போனா தாயின் உள்ளம் கொண்ட ஒரு தகப்பன். உங்களுக்கு தாயின் மார்பில் ஒரு குழந்தைக்கு என்னெல்லாம் கிடைக்கும் பார்த்துருக்கீங்களா? 3 வயசு 4 வயசு தான் இருக்கும் பசங்களுக்கு. அது ஒரு 8 வயசு பையனை அடிச்சிடும். பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கோம். அது பொம்பளை பிள்ளைகள்லாம் ஈஸியாக அடிக்கும். ஏன்னா ஆம்பளை பையன் 4 வயசு தான் இருப்பான். அது 8 வயசு பிள்ளை அவனோட 3 அடி உயரத்தில் இருக்கும். ஆனாலும் 7 அடிப்பான் பாருங்களேன். அடிச்சுட்டு அடுத்த நிமிஷம் ஃப்ளைங் எங்கே நேரம் அம்மா கிட்ட போய் என்ன பண்ண தெரியுங்களா? அப்படி உட்காந்துப்பான் பாருங்களேன். அதுக்கத்த என்ன, அம்மா அப்படி கையை பிடிச்சிட்டாங்கன்னா அவருக்கு என்ன கிடைச்சது? ப்ரொடெக்ஷன். ஹலோ, என்ன இருக்குது அங்கே? பாதுகாப்பு இருக்குது. யாரையும் அடிப்பாள், அடிச்சுட்டு அடுத்த நிமிஷம் பறந்துருவான் பாருங்களேன். போயிட்டு அந்த பூனை மாதிரி கண்ணை முடிட்டு அப்படி உட்காந்துப்பாள். ஏன்? யார் என்ன தொட முடியாதுடா. என்ன எங்க இருக்கிறேன்? அதாங்க எல்ஷடாய். ஆபிரகாமையும் நான் உனக்கு யாரு? நான் எல்ஷடன். அர்த்தம் என்ன? நீ என்ன நிலைமையில் இருந்தாலும் உன்னை பாதுகாக்கிறவன் நான் தான். அடுத்தது தாயின் மார்பகத்தின் பிள்ளைக்கு என்ன தெரியுங்களா? ப்ரொவிஷன். அது எங்கே போக வேண்டாம்? மெகா ஸ்டோருக்கு போக வேண்டாம், சூப்பர் மார்க்கெட் போக வேண்டாம். அதுக்கு தேவையான உணவு எங்கே இருக்குது? அம்மா மார்பகத்தில் இருக்குது. அதான் கத்த சொல்கிறார், ஐ வில் பி யுவர் ப்ரொவைடர், ஐ வில் பி யுவர் ப்ரொடெக்டர். உன் பாதுகாப்பவனும் நான் தான். அடுத்தது உன் தேவைகளை சந்திக்கிறவனும் நான் தான். அதை விட முக்கியம், அந்த அரவணைக்கும் போது பிள்ளைக்கு அந்த அஃபெக்ஷன் இருக்குல்ல, உள்ள என்ன இருக்குது குழந்தைக்கு? அங்கே ஒரு பரவசம் இருக்குல்ல. குழந்தைக்கு என்ன இருக்குது? ஒரு பரிவு இருக்குல்ல. ஒரு தாயின் அணைப்பில் ஒரு குழந்தைக்கு 3 காரியம். ஒன்று ப்ரொடெக்ஷன், ப்ரொவிஷன், அஃபெக்ஷன். ஒன்று என்ன இருக்குது? பாதுகாப்பு. அடுத்தது தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுகிறது. ஆமாம், தேவைகள் சந்திக்கப்படுகின்ற இடம். 3வது என்ன இருக்குது? அஃபெக்ஷன், பரிவு அல்லது பாசம், இல்லைன்னா அரவணைப்பு. எல்லாம் எங்க இருக்குது? அதான் கர்த்தர் சொல்றாரு. ஆபிரகாம் பத்தி என்ன சொல்றாரு? ஐ ஆம் யுவர் ப்ரொடெக்டர், ஐ ஆம் யுவர் ப்ரொவைடர், ஐ ஆம் யுவர் அஃபெக்ஷனேட் ஒன். உன் மேல் பரிவு காட்டு யாரு? நான் தான்.
இதை தான் ஈசாக்கு பிடிச்சிட்டு இருக்கணும். எங்கள் அப்பாவுக்கு கடவுள் சொன்னார்ல, அவர் யாரு? எல் ஷடாய். ஷட் என்றால் பிரஸ்டட் ஒன் என்ற அர்த்தம். யோபு புஸ்தகத்தை பாருங்க, சர்வ வல்லவர் சர்வ வல்லவர் தெரியுங்களா? ஷடாய் என்ற வார்த்தை தான் இருக்கும் அதில். யோபுல பாருங்க 31 32 முறை இருக்குது யோபு புஸ்தகத்தை மாத்திரம் அந்த சர்வ வல்லவர் என்ற பெயர். அவன் எதை யூஸ் பண்ணால் அந்த எல்லை எடுத்துடுவார். அவர் எது பண்ணுறாரு? ஷடாய் ஷடாய் ஷடாயின்னு தான் இருக்கும். அர்த்தம் என்ன? பிரஸ்டட் ஒன், தாயின் பாலூட்டுகின்ற மார்பகங்கள் உள்ள ஒரு தகப்பன் என்று அர்த்தம். அப்படி என்றால் ஈசாக்குக்கு தெரிஞ்சதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் தான். ஆனால் அவன் என்ன பண்ணுறான்? தியானம் பண்ண போனான் தெரியுங்களா? திரும்ப வாசிங்க 24:63 ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 63ஆம் வசனம். ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது ஒட்டகங்கள் வர கண்டான். கவனிங்க, ஈசாக்கு எதற்கு போனார்? தியானம் பண்றதுக்கு 2 காரியங்கள் அவசியம் என்று அதில் வாசிக்கிற. ஒன்று நேரம், அடுத்தது இடம். என்ன இருக்குது? ஈசாக்குக்கு சாயங்கால வேலை என்ன வேலை? தியானம் பண்ற வேலை. நம்ம ஈசாக்குக்கு சாயங்காலம் என்ன வேலை? காலேஜ் கேட்லையும் பஸ் ஸ்டாண்ட்லையும் காத்து கிடக்கிற வேலை நம்ம ஈசாக்குக்கு. ஹலோ, அந்த ஈசாக்குக்கு எங்க வேலை? தியானம் பண்ணுறது. எங்கே போனான்னா காலேஜ் கேட்டுக்கு போகலை. சிலர் பார்த்தீங்கன்னா காலேஜ் கேட் போக மாட்டான், பஸ் ஸ்டாண்டு போக மாட்டான், ரயில்வே ஸ்டேஷன் போக மாட்டான், சர்ச்சு கொயரில் வந்து உட்காந்துருப்பான். சரியா? அப்படியும் கில்லாடி இருக்காங்க. நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். இவனுக்கு என்ன இருக்குது? ஒரு இடம் இருக்குது, ரெண்டாவது ஒரு நேரம் இருக்கிறது. ஒரு ஒழுங்கான தியான சூவாக்கு வார்த்தை அர்த்தம் என்ன சொன்னேன்? பெண்டிங் பாடி அண்ட் சோல். தியானம் என்றால் என்ன? உடலையும் மனதையும் பணிய வைப்பது. இந்த சூவான ஒரு வார்த்தை சொன்னேன், அதுக்கு அர்த்தம் என்ன? பெண்டிங் பாடி அண்ட் சோல். இங்கே தான் ஆரம்பிக்கிறது ஜெப வாழ்க்கை. அப்படின்னா ஒரு ஒழுங்கான ஜெப வாழ்க்கைக்கு என்ன வேண்டும்? ஒரு குறிப்பிட்ட இடம் வேண்டும், ரெண்டாவது குறிப்பிட்ட ஒரு நேரம் வேணும். ஜெபம் பண்ணிட்டோம், போய் சேர்ந்தது யாருக்கு தெரியும்? நாம சொல்றோம் பரலோகமே எட்டினது. ஆனா 2 நாளாக 30-28 இல்லை, பரலோகத்தை வந்து எட்டினது யார் சொல்றாங்க? கர்த்தர் சொல்றாரு. சங்கீதம் 3 நாள் யார் சொல்றாங்க? தாவீது சொல்லுகிறார். ஆனா 30-29 கர்த்தர் சொல்றாரு, இவன் ஜெபம் எங்க வந்தது? என் பரிசுத்த ஸ்தலமாகிய பரலோகத்தை வந்து எட்டினது. கவனியுங்கள், பரலோகத்துக்கு வந்து ஜெபம் எட்டினதுன்னு யார் சொல்லணும்? கர்த்தர் சொல்லணுமே தவிர நான் சொல்றேன் நான் சொல்லிட்டு இருக்க கூடாது. எப்படி அவர்களுக்கு அது கேட்டது தெரியுங்களா? 2 நாளாக 30-29 வாசித்தோம். லேவியனான ஆசாரி எழும்பி நின்று ஜனங்களை ஆசீர்வதித்தார்கள். அவர்கள் விண்ணப்பம் பரலோகத்தை வந்து எட்டினதுன்னு போட்டிருக்கல. எப்படி அது போச்சு தெரியுங்களா? அதே 30ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்க. பின்பு அந்த 2ஆம் மாதம் 14ஆம் தேதியிலே பஸ்காவின் ஆட்டுக்குட்டிகளை அடித்தார்கள். ஆசாரியரும் லேவியரும் வெட்கி தங்களை சுத்தம் பண்ணி. எப்படி ஜெபம் கேட்டது தெரியுங்களா? வெட்கி தங்களை சுத்தம் பண்ணி கொண்டாங்க. ஆசாரியன் தான், லேவியன் தான். ஆனா என்ன பண்ணா தெரியுங்களா? அவனுக்கு ஒரு வெட்கம் வருது பாருங்களேன். நான் ஒரு லேவியனா? லேவி என்ற பேருக்கு உங்களுக்கு அர்த்தம் தெரியும் நினைக்கிறேன். இணைக்கிறவன், who joins. லேவி என்றால் அர்த்தம் என்ன? அந்த லேவியை பெற்ற போது அவனுக்கு எப்படி லேயாள் பேர் வச்சான்னு சொன்னா, என் புருஷன் என்னோடு இணைந்திருப்பான். He will unite us. லேவியின் வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? இணைக்கிறவன். அப்படின்னு அவங்க எல்லாம் யாரு? மனிதனையும் தேவனை இணைக்கிறவர்கள். அடுத்தது ஆசாரியன் என்றால் நீங்கள் அறிஞ்சிருப்பீங்க, ஆங்கிலத்தில் பிரீஸ்ட் என்ற ஒரு வார்த்தை பயன்படுத்த தெரியுங்களா? பிரீஸ்ட் என்பது ஆங்கில வார்த்தை அல்ல, ஒரு லத்தீன் வார்த்தை. போன்டிஃபெக்ஸ் என்ற ஒரு லத்தீன் வார்த்தை. போன்டிஃபிக்ஸ் என்றால் பாலம் கட்டுகிறவன் அர்த்தம். ஆசாரியன் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? லாட்டின்ல பார்த்தீங்கன்னா போன்டிஃபெக்ஸ். ஆசாரியன் இதுக்கு பயன்படுத்தின வார்த்தை லாட்டின்ல போன்டிஃபெக்ஸ். போன்டிஃபெக்ஸ் என்றால் பிரிட்ஜ் பில்டர், பாலம் கட்டுகிறவன். ஆசாரியனுக்கு அர்த்தம் என்ன? பாலம் கட்டுகிறவன். எங்க பாலம் கட்டுவோம்? எங்க இணைப்பு இல்லையோ அங்கதான் பாலம் கட்டுவோம். தேவனுக்கு மனிதனுக்கு என்ன இல்லை? இணைப்பு இல்லை. அந்த இடத்துல ஆசாரியன் வந்துடுறீங்களா? ஒரு பக்கத்தில் தேவனை தொடுவான், ஒரு பக்கத்தில் பாவியான மனுஷனை தொடுவான். இவர்கள் 2 நாளாக 30-15 வாசிக்கிற என்ன பண்றாங்க? அவங்க வெட்கி தங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டாங்களாம். அப்ப என்ன பண்றான்? நான் ஒரு லேவியன், நான் ஒரு ஆசாரியன் போய் கர்த்தர் துணிஞ்சு நிக்கல. மாற என்ன பண்றான்? தன்னை தாழ்த்தி வெட்கப்படுறான். ஒரு லேவியனா இருந்தா நான் இவ்வளவு தவறு பண்ணிட்டேனே,
ஒரு ஆசாரியனாக இருந்தா நான் இவ்வளவு கேவலமா வாழ்ந்துட்டேனே, என்ன பண்றான்? வெட்கி தங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டு கர்த்தர் சமூகத்தில் நின்னா அப்புறம் ஏன் பரலோகத்துக்கு ஜெபம் போகாது? அப்படியானால் ஜெபிக்கிற சபை என்றது கர்த்தர் என்ன தெரியுங்களா? தன்னை தாழ்த்துகிற சபை என்ற அர்த்தம். தேவ சமூகத்தில் தன்னை, அதாவது நம்முடைய தகுதியினால கர்த்தர் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பதில்லை, அவருடைய கிருபையினால ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறார். நம்மளாம் ரொம்ப பெர்ஃபெக்ட் ஆகிட்டோம், இல்லை ரொம்ப ரொம்ப சரியாக ஜெபம் பண்ணிட்டோம், அதனால இல்லை. கர்த்தர் எப்படி கொடுக்கிறார் தெரியுங்களா? அவருடைய இரக்கத்தினால கொடுக்கிறார். நம்ம தமிழ்நாட்டில் ஒரு பழமொழி இருக்குது, பாத்திரம் பார்த்து பாத்திரம் அறிந்து. கர்த்தர் பாத்திரத்தை பார்த்தாருன்னா ஒரு பாத்திரத்துக்கும் பிச்சை போட முடியாது. எந்த பாத்திரமும் தகுதி உள்ள பாத்திரம் அல்ல. அப்போ எதனால போட முடியும்? இரக்கத்தினால், கிருபையினால தான் போட முடியும். வேதத்தில் நிறைய உதாரணங்கள் இந்த தாழ்த்துவதற்கு. நமக்கு நேரம் இல்லை, கடந்து போயிடலாம். ஆனால் கவனிங்க, பரிசேயன் போனானா? போய் என்ன சொன்னா? வாசிங்க, லூக்கா 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் யாரு? கர்த்தருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவன். இன்னொருத்தன் பாவி. பரிசேயன் நின்று அர்த்தம் டோட்டல் கான்ஃபிடன்ஸ். எங்க போய் நிற்கிறான்? கர்த்தர் சமூகத்தில் நிற்கிறான். கவனிங்க, இது கர்த்தருடைய ஆலயம் வச்சுங்க, இது பிரகாரம், இது பரிசுத்த தலம், இது மகா பரிசுத்த தலம். சரியா? பரிசேயன் எங்க நிற்கிறாரு? ஆயக்கார் எங்க நிற்கிறான்? இங்க நிற்கிறான். சரியா? ஆலயத்தை எங்க நிற்கிறான்? வெளியே நிற்கிறான். ஆலயத்தில் போக அவனுக்கு தைரியம் இல்லை. ஆனால் எங்க நிற்பான்? இங்க நிற்கலாம், இல்லைன்னா இங்க நிற்கலாம். சரியா? ஏன்னா வாரத்தில் 2 முறை உபவாசம் பண்ணுகிறவர், தசமபாவம் கொடுக்கிறவர், அந்த ஆயக்காரனை போல ஒன்றும் பாவி இல்லை அப்படின்னா பரிசுத்தவான்ல. இவர் எங்க போய் நிற்கிறாரு? கர்த்தர் எங்க இருக்கிறாரு? இங்க இருக்கிறார், மகாபரிசுத்தர் இருக்கார் இல்லையா? அப்போ இவர் எங்க நிற்கிறாரு? பரிசேயன் இங்க நிற்கிறாரு, ஆயக்காரர் எங்க நிற்கிறான்? இங்க நிற்கிறான். தெரியுங்களா? வாசிங்கம்மா. அப்போ பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததனால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். வருஷத்துல 104 நாள் ஃபாஸ்டிங் அவருக்கு. வாரத்தில் 2ன்னா எத்தனை நாள்? 104 நாள் ஃபாஸ்டிங். சொன்ன ஜெபம் செய்கின்ற சபை லீனிங் சர்ச், தங்களை தாழ்த்துகின்ற சபை. வழக்கமாக இந்த ப்ரே என்று சொல்றாங்க, ஜெபம் சொல்றாங்க தெரியுங்களா? அதுக்கு ஆங்கிலத்தில் 4 வார்த்தைகள் பயன்படுத்துவாங்க. ஒன்று praise, இரண்டாவது reflect, மூன்றாவது ask, நான்காவது yield. pray, ஜெபம் என்றால் ஒன்று துதி, அடுத்தது ஜெபத்தினுடைய 4 தன்மைகள். ஒன்று என்ன? praise, துதி. அடுத்தது ரிஃப்ளெக்ட் என்றால் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் இருக்கு இல்லையா? கர்த்தர் நமக்கு கொடுத்த உறுதிமொழிகள் இருக்கு தெரியுங்களா? அதை கர்த்தர் சமூகத்தில் உரிமை பாராட்டி கேட்பது, ரிஃப்ளெக்ட் பண்ணுறது. ஸோ உதாரணமாக ஏசார் தொடர்ந்து வருகிறான். யாக்கோபு என்ன பண்ணுவான் தெரியுங்களா? நீங்கள் எனக்கு இப்படி சொன்னீங்களே, என்னை பாதுகாப்புன்னு சொன்னீங்களே, என்ன மறுபடியும் பத்திரமா கூட சேர்ப்பேன்னு சொன்னீங்களா? என்ன பண்ணுறான்? ரிஃப்ளெக்ட் பண்ணுறான். கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தை கர்த்தர் என்ன பண்ணுறான்? அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுறான், அதை உரிமை பாராட்டி கேட்குறான். மூணாவது என்ன? ஆஸ்க், கேட்பது. ஏசு சொன்னா தெரியுங்களா? கேளுங்களை போடு, தேடுங்களை போடு, கட்டுங்களை போடு. கவனிச்சிங்களா? ஆஸ்க், சீக், நாக். அந்த 3 எடுத்து பாருங்க, மறுபடியும் ஆஸ்க் தான் வரும். ஆஸ்க், சீக், நாக். கேள், தேடு, தட்டு. ஆஸ்க், சீக். நான் சொன்ன ஜெபத்துக்கு மிக எளிமையான வார்த்தை. கேளு, தட்டு, தேடு, தட்டு. அவ்வளவுதான். 3ஐயும் சேர்த்து பாருங்க, மறுபடியும் ஆஸ்க் தான் வரும். இது ஆஸ்க், இது சீக், இது நாக். உன்னை கேட்பது தான் கர்த்தர் கொடுத்துருக்க வார்த்தையை. அதுக்கு அடுத்தது என்ன? உன்னை விட்டு கொடு, ஈல்ட், அர்ப்பணிக்க வேண்டும், விட்டு கொடுக்க வேண்டும். ஜெபத்துக்கு எளிமையான ஃபார்முலா இதுதான். அப்படின்னா சபைக்கு 3ஆவது தன்மை என்ன? லீனிங் சர்ச். என்ன சபை அது? தன்னைத்தானே பணிந்து தாழ்த்துகின்ற சபை. அதான் சபையின் 3. அதுக்கு இன்னொரு வார்த்தை என்ன? ஜெபம். சரியா? 4வதாக சபையினுடைய 4வது தன்மை. 43ஆம் வசனம் வாசிங்க.
எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. கவனிங்க, சபை என்றால் என்ன? உயிருள்ள சபை, லிவிங் சர்ச். ஒரு சபையின் அற்புதங்கள் அடையாளங்கள் என்பது என்னைக்கோ ஒரு நாள் நடப்பதில்லை, அனுதின அனுபவம். ஒவ்வொரு நாள். ஏன் தெரியுங்களா? சபை ஒரு உயிருள்ள சபை. செத்து போன சபையில தான் செயல்படாமல் இருக்கும். அதாவது திங்ஸ் ஹேப்பனிங் சர்ச். சபை என்பது என்ன? காரியங்கள் தானாக நடந்து கொண்டே இருக்கும். அது ஜெபிக்கிறாங்க, ஜெபிக்கல என்னாக தெரியுங்களா? சபைக்குள்ள காலை வச்சானே அற்புதத்தை பெற்று ஆகணும். தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள ஒருத்தன் வரான்னு சொன்னாலே அவன் முழுவதுமாக குணமடைந்து ஆகணும். உள்ள வரான்னு சொன்னாலே அவன் தேவைகள் சந்திக்கப்பட்டு ஆகணும். ஏன் தெரியுங்களா? சபை என்பது உயிருள்ள ஒன்று, அது செத்து போன ஒன்று அல்ல. உங்களுக்கு தெரியும், விதைன்னு ஒன்று இருக்குல்ல, சீடு. விதை இருக்கா? அதுக்குள்ள உயிர் இருக்கா? உயிர் இருக்கா? ஆண்டவர் சொன்னாரு, ஒருவன் விதைத்தான், வெளிச்சல் என்ன பண்ணா? அவன் போயிட்டான். ஊழியர்கள் என்ன பண்ணாங்க? தூங்கிட்டாங்க. ஆனால் அவனுக்கு தெரியாம விதை என்ன பண்ணுதான்? அது முளைத்து பலன் கொடுப்பது போல. மார்க் 4ஆம் அதிகாரத்தில் 2வது முதல் ஓமை என்ன? விதைக்கிறவன். அடுத்த தன் நிலத்தில் நல்ல விதைகளை விதைக்கிறவன். அவன் விதைத்த போது என்ன உண்டாக தெரியுங்களா? மனுஷன் நித்திரை செய்த போது என்ன பண்ணா? எதிரி வந்து களைகளை விதைத்தான். ஆனால் அவன் தூங்கும் போது என்ன தெரியுங்களா? அவனுக்கு தெரியாமலே என்ன ஆகுது? விதை வந்து முளைக்குது. சமீபத்தில் ஒரு ஆட்டோவில், எந்த ஊருன்றது ஞாபகம் இல்லை, அந்த ஊருக்கு போனால் அங்கே ஒரு ஆட்டோவில் நான் பின்ன போயிட்டு இருக்கேன். முன்னாடி ஒரு ஆட்டோ போகுது. அதில் எழுதியிருக்கிறான், விதைக்கிறவன் தூங்குவான், விதைகள் தூங்குவதில்லை. அப்படிதான் விதைக்கிறவன். நான் பார்த்தேன், டேய் பைபிளை நல்லா காப்பி அடிக்கிறான்டா ஆளுங்க. சரி, கவனிங்க, சபை என்பது என்ன? உயிர் உள்ள ஒரு சபை. உயிர் இருந்தால் என்ன நடக்கும்? அற்புதங்கள் நடக்கும். நீங்கள் அறிந்திருப்பீர்கள், பிரமிட் இருக்குல்ல, பிரமிடுக்குள்ள மம்மிஸ் இருக்குல்ல, இருக்கா? இந்த மம்மிஸ் எல்லாம் 19ஆம் நூற்றாண்டு வரைக்கும் நிறைய பேர் உள்ள போய் பார்த்தாங்க. ஆனால் யாரும் உள்ள போய் ஆராய்ச்சி பண்ணுற அளவுக்கு போகலை யாரும். ஏன்னா ரேடியேஷன்ஸ் இருக்கும் உள்ள. ஏன்னா அநேக நூற்றாண்டுகள் மூடி கிடக்கல. உள்ள இந்த என்ன வந்துடும்? உள்ள கதிர்வீச்சு வந்து ஏதாவது ஆயிடுமோன்னு இந்த ஆர்கியாலஜிஸ்ட் என்ன பண்ணாங்க? புதைப்பொருள் ஆராய்ச்சி பண்ணுறாங்க, பயந்தாங்க. ஆனால் விஞ்ஞானம் வளர வளர அவங்களுக்கு என்ன ஆகிட்டு? ஒரு தைரியம் வந்துட்டு ஒன்று பண்ண ப்ரொடெக்ட் பண்ணிட்டாங்க. போய் பார்த்த ஒரு கிட்டவே பார்த்தா எல்லா மம்மி இருக்குது தெரியுங்களா? அதுக்கு கைகள் மூடி இருக்குது. எல்லா மம்மிக்கும் கைகள் மூடி இருக்கிறது. இவங்களுக்கு ஒரு ஆச்சரியம், ஏன் எல்லாம் நிற்கிறான், படுத்துருக்கிறான், உட்கார்ந்துருக்கிறான் மம்மி, ஆனால் எல்லார் கை மாத்திரம் மூடி இருக்குது. அவனுக்கு ஆச்சரியம். ஒரு காலகட்டத்தில் தைரியம் வந்துட்டு கைகளை விரித்து பார்த்தாங்க. உள்ள நவதானியங்கள் விதைகளை வச்சு அடக்கம் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு சாகும்போது என்ன பண்ணுறான்? அந்த ஃபாரோஸ்க்கு என்ன பண்ணுறான்? கைகளில் விதைகளை வைத்து அடக்கம் பண்ணுறான். எத்தனை வருஷம்? 3500 ஆண்டுகளுக்கு முன்னாடி வைக்கப்பட்ட மம்மிஸ். அந்த 3500 அந்த விதைகளுக்கு என்ன இருக்குது? செத்து போன மம்மிகள் என்ன இருக்குது? விதைகள் இருக்குது. இப்போ இந்த ஆராய்ச்சியாளனுக்கு ஒரு சந்தேகம், இது போட்டால் முளைக்குமா? எத்தனை வருஷம்? 3500. இது முளைக்குமா? எடுத்து போட்டான், முளைச்சது. இந்திய திருச்சபை என்ற அந்த மம்மி கையில் 2000 வருஷம் சுவிசேஷ விதை இருக்குது. கீழே போட்ட மாட்டோம், போட்டுட்டா முளைச்சி செலுத்தணும்ல. அது முளைச்சிட்டா அப்புறம் என்ன ஆகுது? கைகளை கதை கொடுத்திருக்கிறார், கவனித்துக் கொள்ளுங்கள். ஆங்கிலத்தில் ஒரு ப்ராவர்ப் இருக்குது, any fool can say how many seeds are in an apple. ஒரு ஆப்பிள் எத்தனை விதை இருக்கும்? எந்த முட்டா பையில கட்டணும்னு சொல்லுவான். வெட்டி பார்த்தா தெரியும்ல, வெட்டி பார்த்தா எத்தனை விதை இருக்கும்? 4, 3 இப்படி தான் இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். அதில் வெட்டி நம்ம ஒரு எடுத்துக்கோமே, any fool can say how many seeds are in a mango. ஒரு மாங்காய் வெட்டின எத்தனை தான்? ஒரே ஒரு கொட்டை தானே. எந்த முட்டா பையில கேட்டாலும் சொல்லுவான் ஒரே கொட்டை தான். ஆனால் அந்த கொட்டைக்குள்ள எத்தனை மாம்பழம் இருக்கு? can any wise man can say. இது ஆங்கில பழமொழி. Can any wise man of the world say how many mangoes are in one seed? முடியாதுல்ல. நம்ம கையில் இருக்க சுவிசேஷ வசனத்துக்கு அவ்வளவு வல்லமை. ஒரு சுவிசேஷ விதைக்குள்ள எத்தனை கோடான கோடி மக்கள் இருக்காங்க யாருக்கு தெரியும்? சபைகள் இன்னைக்கு எப்படி இருக்கணும் தெரியுங்களா? உயிருள்ள சபைகளாக இருந்தால் காரியங்கள் தானா நடக்கும். என்ன நடக்கும்? அற்புதங்களும் அதிசயங்களும் தானா நடக்குதுல்ல. ஏன்? திங்ஸ் ஹேப்பனிங் சர்ச். இன்னும் சொல்ல போனா லிவிங் சர்ச். அங்க என்ன நடக்குது? திரும்ப வாசிங்க. 43ஆம் வசனம், 2ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. எல்லாருக்கும் என்ன உண்டாயிற்று? பயம். என்ன பயம் உண்டாகுது? ஹோலி ஃபியர். ஒரு பரிசுத்த பயம் சபையை சுற்றி இருக்கிற அத்தனை பேருக்கு உண்டாகுது. என்ன உண்டாகணும்?
ஒரு பரிசுத்த பயம் சபையை பார்க்குற மற்றவனுக்கு உண்டாகணும். இவனுக்கு விரோதமாக நம்ம எதுவும் செய்தோம்னா நம்ம காலி ஆகிடுவான்னு பயம் அவனுக்கு இருக்கணும். இன்னைக்கு சபைகள் பயப்படுது. அவர் பண்ணுவாரோ இவர் பண்ணுவாரோ, எந்த செவரும் பண்ண முடியாது, நம்மோடு இருப்ப வானத்தை பூமி உண்டாக்கின தேவன். என்ன இருக்கணும் தெரியுங்களா? நான் யாருக்கு பயம் வரணும்? நம்ம பார்த்து அடுத்தவனுக்கு பயம் வரணுமே தவிர சபைக்கு அடுத்தவனை பார்த்து பயம் வரக்கூடாது. சபை என்பது எப்படிப்பட்ட சபை? அது உயிருள்ள சபை. ஏன் அங்கே இருப்பது என்ன? உயிருள்ள விதைகள். உங்களுக்கு தெரியும் தானே, தேவனால் பிறந்தவன் எவனும் பாவம் செய்யா. ஏன் அவனுக்குள் அவருடைய வித்து. கர்த்தர் மாம்பழத்தை படைத்த போது உள்ள என்ன வச்சாரு? அதனதன் விதைகள் உள்ள கனிகள். ஆப்பிளை படைச்சா என்ன இருக்கும்? ஆப்பிள் வர. தேங்காவை படைச்சா என்ன இருக்கும்? அதோட விதை. ஒவ்வொன்றுக்குள்ள என்ன இருக்கும்? அந்த விதை. மனிதனை படைத்த போது எந்த விதை? கர்த்தருடைய விதை. மனிதனை படைத்த பிறகு அவருடைய விதையைத்தான் மனுஷங்களை வச்சு அனுப்பி இருக்கிறார். அப்படிப்பட்ட விதையை பெற்ற சபை இன்னைக்கு செயலிட்டு போயிருந்தால், சபை என்றால் என்ன தெரியுங்களா? ஒரு பரிசுத்த பயம் யாருக்கு உண்டாகணும்? பார்க்கிற மற்றவனுக்கு உண்டாகணும். நம்ம பற்றி நம்ம பார்க்கும்போதுவனுக்கு என்ன உண்டாகணும்? ஏன்னா அது என்ன சபை? உயிருள்ள சபை. ஒரு உதாரணத்தை நான் சுட்டி காட்டுகிறேன். ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை வாசிங்க. அர்த்தம் நன்றாய் இருக்கிறது என்று சுயம்பாகிகளின் தலைவன் கண்டு யோசேப்பை நோக்கி, நானும் என் சொப்பனத்தில் 3 வெள்ளை கூடைகள் என் தலையின் மேல் இருக்க கண்டேன். 17 மேற்கூடையிலே பார்வோனுக்காக சமைக்கப்பட்ட சகலவித பலகாரங்களிலும் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது. என் தலையின் மேல் கூடையில் இருந்தவைகளை பறவைகள் வந்து பட்சித்தது என்றான். ஒரே ராத்திரில ஒரே சிறைச்சாலையில 2 பேர் அடைக்கப்பட்டிருக்காங்க. ஒருத்தர் யாரு? பானபாத்திரக்காரர்களின் தலைவன். இன்னொருத்தர் யாரு? சுயம்பாகிகளின் தலைவன். பானபாத்திரக்காரன் உங்களுக்கு தெரியும். யார் அவன்? ராஜா கப்பர். என்ன பண்ணுவான்? சுயம்பாகினா யாரு? ரொட்டி சுடுறவர்களுக்கு தலைவன், பேக்கர். சரியா? இந்த தமிழில் சில மொழியாக்கங்கள் நமக்கு மண்டையை காய வச்சோம். சுயம்பாகினா எவனோ ஒரு பாகி, நமக்கு என்ன வந்தது? நிறைய பேருக்கு தமிழில் அது ஒரு மாதிரி வடமொழி சொல் மாத்திரமல்ல, என்னென்னவோ நமக்கு வழக்கத்தில் இல்லாத வார்த்தைகள் நிறைய தமிழ் இது வச்சுட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா பரிச்சேதம் சத்தியம் பண்ண வேண்டாம்னு போட்டுக்கு தெரியுங்களா? பரிச்சேதம் என்ன? பை ஆல் மீன்ஸ். என் தலையே போனாலும் சத்தியம். அதுக்கு பரிச்சேதம். நமக்கு பழக்கம் இல்லாத ஒரு வார்த்தை பரிச்சேதம். பைபிளில் நிறைய வார்த்தைகள் இருக்குது, பழக்கம் இல்லாத வார்த்தைகள். அதில் ஒரு வார்த்தை தான் இந்த வார்த்தையும். சரி, கவனித்துக் கொள்ளுங்கள். என்ன வேண்டும்? சபையில் காரியங்கள் நடந்து கொண்டே இருக்க வேண்டும். இப்போ ஒரே ராத்திரி ஒருத்தன் யாரு? பானபாத்திரக்காரின் தலைவன். ஒருத்தன் யாரு? சுயம்பாகிகளின் தலைவன். பானபாத்திரக்காரனுக்கும் ஒரு கனவு வருது, சுயம்பாகிகளின் அந்த தலைவனுக்கும் ஒரு கனவு வருது. பானபாத்திரக்காரன் என்ன பண்ணா? யோசேப்பு வந்து கேட்கிறான், கனவுக்கு அர்த்தம் சொல்வது கர்த்தருடையது அல்லவா, என்கிட்ட சொல்லுங்க. உடனே என்ன பண்ணாரு? 9ஆம் வசனம் வாசிங்க. 40:9. அப்பொழுது பானபாத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை நோக்கி, என் சொப்பனத்திலே ஒரு திராட்சை செடி எனக்கு முன்பாக இருக்க கண்டேன். யோசேப்பு என்ன கேட்கிறாரு? கனவு கண்டீங்கல்ல? யார் கனவு கண்டது? பானபாத்திரனும் கனவு கண்டான், சுயம்பாகிகளின் தேவனும் கனவை கண்டான். யோசேப்பு பொதுவா சொல்றாரு, கனவு கர்த்தம் சொல்வது கர்த்தருடையது அல்லவா, என்கிட்ட சொல்லுங்க. உடனே முதல்ல யார் முந்திக் கொள்ளுகிறான்? அந்த பானபாத்திரக்காரன். அவன் என்ன சொல்றான்? நான் என் கனவு கண்டேன், அதில் திராட்சை செடியை கண்டேன், கொடியை கண்டேன், அதில் கனியை கண்டேன், பூவை கண்டேன், பழத்தை கண்டேன் எல்லாம் சொல்கிறான் தெரியுங்களா? உடனே யோசேப்பு அதுக்கு அர்த்தத்தை சொல்லுகிறான். 3 கொடியா, அது 3 நாட்கள், இதெல்லாம் சொல்லி முடித்த உடனே 16ஆம் வசனத்தில் இந்த சுயம்பாகிகளின் தலைவன் என்ன பண்ணல? எடுத்த உடனே சொல்லலை, மாறா என்ன பண்ணுறான்? அப்படியே பார்த்துட்டே இருக்கிறான். இவன் என்ன சொல்கிறான், அதுக்கு அவர் என்ன அர்த்தம் சொல்கிறாரு, அர்த்தம் எப்படி இருக்குது அதை பார்த்துருவான். 16 வாசிங்க. அர்த்தம் நன்றாய் இருக்கிறது என்று சுயம்பாகிகளின் தலைவன் கண்டு யோசேப்பை நோக்கி, நானும் என் சொப்பனத்தில் 3 வெள்ளை கூடைகள். கவனித்துக் கொள்ளுங்கள். அர்த்தம் நல்லா இல்லைன்னா இவன் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறீங்களா? பானபாத்திரக்காரன் கனவை சொன்னா அதுக்கு அர்த்தம் நன்றா, அதுக்கு அவனை கையை விட்டு பார்க்குறாரு. பரவாயில்லடா, தேறிட்டான். என்ன சொல்லிட்டான்? 3 நாள் நீ உயர்த்தப்படுவ, மறுபடியும் பாத்திரம் கையில் கொடுக்கப்படும். உடனே என்ன பண்ணாரு? அர்த்தம் நன்றா இருக்கிறது கண்டு உடனே என்ன பண்ணாரு? ஏன் தலையிலையும் 3 வெள்ளை கூடைகள் இருந்தது போட்டிருக்கா. எத்தனை கூடை இருந்தது? 3. அது குறைந்த மொழியாக்கம். 3 வெள்ளை அப்பங்கள் உள்ள கூடை இருந்தது. தட்ஸ் ஒரிஜினல். வெள்ளை பேனா கூட பெயிண்ட் அடித்த கூடையா? 3 வெள்ளை கூடை என்றால் அதுதான் தெரியுங்களா? புளிப்பில்லாத அப்பங்கள் இருக்கிற வெள்ளை கூடைகள்.
அதாவது கர்த்தருக்கு செலுத்துகின்ற பலிகளில் கூடையில் வச்சு அப்பத்தை செலுத்தணும் போட்டு தெரியுங்களா? அந்த கூடைகளுக்கு பேர் ஒயிட் பாஸ்கெட்டில் பாஸ்கெட்ஸ் ஆஃப் ஒயிட் பிரெட். தமிழில் அதை மாற்றும் என்ன பண்ணிட்டாங்க, வெள்ளை கூடை அல்ல, வெள்ளை அப்பங்கள் உள்ள கூடை. எங்கே இருக்குது? தலையில் 3 இருக்குல்ல, 3 இருக்குதா? வாசிங்க. மேற்கூடையிலே பார்வோனுக்காக சமைக்கப்பட்ட சகலவித பலகாரங்களிலும் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது. என் தலையின் மேல் கூடையில் இருந்தவைகளை பறவைகள் வந்து பட்சித்தது என்றான். கவனிச்சிங்களா? எத்தனை கூடை இருக்கு தலையில? 3 கூடை. அதுல எந்த கூடையில இருக்குது? அப்ப நம்ம மற்ற 2 கூடையிலையும் 3 கூடை தலையில் இருக்குது. என்ன சொல்லுகிறான்? மேற்கூடையிலே பார்வோனுக்காக சமைத்த அப்பங்கள் எவ்வளவு இருக்குதா? கொஞ்சம் கொஞ்சம். அப்படின்னா அது கத்தம் என்ன? பார்வோனுக்கு நிறைய செய்தாங்க, இவன் கண்டவனுக்கெல்லாம் கொடுத்துருக்கணும், இல்லை இவனே தின்றுருக்கணும். என்ன பண்ணுறான்? கொஞ்சத்தை மாத்திரம் சமைத்தது நிறைய. எவ்வளோ கொண்டு போகிறான்? கொஞ்சம். அடுத்தது எவ்வளோ போகிறான்? மற்ற 2 கூடையிலையும் ஒன்றும் இல்லை பாருங்களேன். இருப்பது போல் என்ன பண்ணுறான்? ஒரு பாவனையை வச்சுட்டு இருக்கிறான். மேல் கூடையில் தான் வச்சுருக்கிறான். கீழே 2 கூடையில் என்ன இல்லை? ஒன்றுமே இல்லை. 3வது அதை மூடாமல் கொண்டு போகிறான் பாருங்களேன். அதையும் எப்படி கொண்டு போகிறான்? அக்கறை இல்லாமல் கொண்டு போகிறான் பாருங்களேன். கொண்டு போகும்போது என்ன ஆகுது? பறவைகள் வந்து என்ன பண்ணுது? அதை பட்சிக்குது. இல்லை, பறவைகள் வந்து ஏன் பட்சிக்குது சொல்லுங்க? மூடாடுறது மாத்திரமல்ல, இவன் முகத்தில் உயிர் இல்லை. கூடைய ஒருத்தன் தூக்கிட்டு போறான, அவன் முகம் துரு துருன்னு வச்சுங்களேன், பறவை கிட்ட வராது, அடிச்சிடுவான்டா இவன் நம்மளை. இவன் தூக்கிட்டு போறான் தெரியுங்களா? செத்து போன மாதிரி தூக்கிட்டு போனா என்ன பண்ணும்? இவன் செத்து போனவன்டா, தலை உள்ளதோ தூக்கிட்டு போனான்னு பறவைகள் வருது. காரணம் என்ன? முகத்தில் என்ன இல்லை? உயிர் இல்லை. கவனித்துக் கொள்ளுங்கள். இன்னைக்கு சபைகளில் 3 கூடை. என்ன கூட? பாஸ்டர்ஸ் புளிப்பில்லாத அப்பங்கள் உள்ள பரிசுத்த கூடை. மேலே என்ன? உடல். அடுத்தது என்ன? ஆத்துமா. அதுக்கப்புறம் ஆவி. 3 கூடை இருக்குது தெரியுங்களா? இந்த 3 கூடையில் எங்கே இருக்குது? உடம்புல கொஞ்சம் வெள்ளையும் சுள்ளையும் போட்டு கொஞ்சம் மீசையை எடுத்து சதுர வெட்டு அடித்து என்ன பண்ணுறான்? தலையணை ஜிப்பாவோட மாட்டிட்டு என்ன பண்ணுறான்? நானும் தேவ பிள்ளைன்னு காட்டிட்டு திரியிறான். எங்கே? மேலே கொஞ்சம் கொஞ்சம். ஆனால் ஆவி ஆத்துமால ஒன்றும் இல்லை. இன்னைக்கு சபைகள் என்ன இல்லை? உயிர் இருந்தால் பறவைகள் வந்து பிடிக்க மாட்ட. உயிர் இருந்தால் பறவைகள் வந்து அதை எடுக்குமா? சுயம்பாகிகளின் தலைவனே, உனக்கு உயிர் இருந்தா பறவை என்பது வேதத்தின்படி வந்து பிசாசு. ஹலோ, பறவை எதை குறிக்கும்? பிசாசை குறிக்கும். பிசாசு வந்து உன் பரிசுத்தத்தை எடுக்கிறான், ஆனால் உனக்கு என்ன இல்லை? அதை குறித்து அக்கறை இல்லைல்ல. நீ செத்து போனால் யோசேப்பு என்ன சொன்னா? இன்னும் 3 நாள் உன்னை தூக்கலை போட்டு கொன்றுவான்னு சொன்னான்ல. சபை என்பது என்ன? அது ஒரு உயிருள்ள சபையாக இருக்க வேண்டும். அப்போஸ்தலர் 5:11 வாசிங்க. சபையார் எல்லாருக்கும் இவைகளை கேள்விப்பட்ட மற்ற யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. என்ன உண்டாயிற்று? அற்புதங்கள் நடக்குது, அதிசயங்கள் நடக்குது. சபை அப்போஸ்தலர்களால பெரிய அற்புதங்கள், ஒரு உயிருள்ள சபை. அதை பார்த்தோன்னே என்ன உண்டாகுது தெரியுங்களா? எல்லாருக்கும் பயம் உண்டாது பாருங்களேன். 13:14 வாசிங்க. மற்றவர்களில் ஒருவரும் அவர்களுடனே சேர துணியவில்லை. என்ன செய்யறாங்க? சபையில அற்புதங்கள் அதிசயம் நடக்குது, அதை பார்த்தோன்னு ஜனங்களுக்கு என்ன உண்டாகுது? பயம் உண்டாகிறது. என்ன பண்ண? ஒருவனும் அவங்க கூட என்ன செய்யல? சேரலன்னு போட்டிருக்குது. அடுத்த வசனம் வாசிங்க. ஆகிலும் ஜனங்கள் அவர்களை மேன்மைப்படுத்தினார்கள். கவனிச்சீங்களா? திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடமாக அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். முதல்ல என்ன சொல்லுது? அவனுக்கிட்ட வரலன்னு போட்டிருக்குது. அடுத்தது என்ன போட்டிருக்குது? அதிகமாக சேர்க்கப்பட்டான் போட்டிருக்கல. பரிசுத்த பயம் வந்தால் இதுதான் நடக்கும். பரிசுத்த பயம் வந்து என்ன தெரியுங்களா? அங்க போக கூடாதியா, அங்க அவங்க கர்த்தர் இருக்காரையா, அடிச்சிடுவாரையா அந்த மனுஷன், பயம் இருக்கும்ல. உள்ள வரும்போது மரியாதையா வாழை சுருட்டி இல்ல, வாழை கலத்தி வெளியே வச்சுட்டு சபைக்குள்ள வருவான். சபைக்குள்ள வந்து வாழை நீட்ட மாட்டான். ஏன் தெரியுங்களா? இங்க ஒரு ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார். இந்த தேவன் பொல்லாத தேவன்யா, அவர் அடிச்சிடுவார்னு ஒரு பயம் இருக்கும்ல. அவன் பயந்தார்கள் சேரலன்னு போட்டிருக்குது. அடுத்தது பயந்ததுனால அதிகமான பேர் சேர்ந்தாங்கன்னு போட்டிருப்பாருங்க. அப்படி என்றால் சபையினுடைய 4வது அனுபவம் என்ன? ஹோலி ஃபியர். ஏன் இருந்தாங்க? அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கிறது. மாற எப்படிப்பட்ட சபை? ஒரு உயிர் உள்ள சபை. ஆமென், ஆமென், ஆமென். சரி, 5வதாக கொண்டு சுட்டி காட்டுகிறேன். சபையில் நடக்க வேண்டிய 5வது என்ன தெரியுங்களா? லேபரிங் சர்ச். பாடுபடுகின்ற சபை அல்லது செயல்படுகின்ற சபை. லேபரிங் சர்ச்.
43ஆம் வசனம், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம் மறுபடியும் வாசிங்க. எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. கவனிச்சீங்களா என்ன நடக்குது? சைன்ஸ் அண்ட் வண்டர்ஸ். என்ன நடக்குது? அடையாளம், அற்புதம். சபை செயல்பட்டால் கண்டிப்பா என்ன நடக்குது தெரியுங்களா? அற்புதங்களும் அடையாளங்களும் கண்டிப்பா நடக்கும். சபையில் அடையாளங்கள் நடக்கணும், அற்புதங்கள் நடக்கணும். சபை என்ன செய்யணும்? செயல்பட வேண்டும். ஒரு நல்ல உதாரணத்தை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். மார்க் 16ஆம் அதிகாரம், மார்க் 16ஆம் அதிகாரம் 19, 20 வசனத்தை வாசிங்க. இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடனே பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்தார். என்ன கவனிங்க, ஆண்டவர் இயேசு சீஷர்கள் என்ன பண்ணிட்டாரு? உலகம் எங்கும் போங்க, சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள் இப்படி சொன்னார்ல. வேதத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பகுதிகள் நிறைய இருக்குது. அதில் ஒன்றை சுட்டி காட்டுறேன். மார்க்கு 1ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா கடைசி 2 வசனத்தை பார்த்தீங்கன்னா ஒரு குஷ்டரோகி வந்து ஆண்டவர்கிட்ட வருவான். வந்து என்ன செய்வான்? சித்தமான சுத்தமாக்க உங்களால் ஆகும். ஆண்டவர் கையை நீட்டி அவனை தொட்டு சுகமாக்கிட்டு என்ன சொல்லுவார்? சுத்தம் பண்ணி சுத்தமாக சுகமாயிட்டான். அப்புறம் என்ன சொல்லுவார்? இதை ஒருத்தருக்கும் அது வாசியமா. அப்பொழுது அவர் அவனை நோக்கி, நீ இதை ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. என்ன எச்சரித்தார்? ஒருத்தருக்கும் சொல்லக்கூடாது. ஆயினும் நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து நீ சுத்தமானது நிமித்தம் மோசே கட்டளையிட்டிருக்கிறவைகளை அவர்களுக்கு சாட்சியாக செலுத்து என்று. இயேசு என்ன சொன்னாரு? ஒருத்தருக்கும் சொல்லாத, ஆனா உன்னை ஊருக்குள்ள சேர்த்துக்கணும்னு யார்கிட்ட சொல்லணும்? ஆசாரியன் சொல்லணும். ஆசாரியன் உன்னை சோதித்து விட்டு நீ வந்து உண்மையிலே சுகமாக்குன்னு சொன்னாதான் ஊருக்குள்ள வர முடியும். ஆகவே யாருக்கு சொல்லு? ஆசாரியனுக்கு மாத்திரம் சொல்லு. சரியா? ஒருத்தருக்கும் சொல்லாத. யாருக்கு சொல்லு? ஆசாரியனுக்கு சொல்லுனா அவன் என்ன சொன்னான் பாருங்க, செய்தான் பாருங்க. அவனோ புறப்பட்டு போய், அவனோன்னா என்ன அர்த்தம்? அவன் நோவாயிட்டான்னு அர்த்தம். சரியா? அவன் அல்ல, அவன் என்ன பண்ணா? அவனோன்னா என்ன அர்த்தம்? சொன்னதை செய்யலைன்னு அர்த்தம். அவர் என்ன சொன்னாரு? ஒருத்தனுக்கும் சொல்லாத. அவன் என்ன பண்ணா? நோ சொல்லிவிட்டு என்ன பண்றான் பாருங்க, புறப்பட்டு போய் இந்த சங்கதி எங்கும் விளங்கும்படியாக பிரசித்தம் பண்ண தொடங்கினான். எங்கெல்லாம் சொன்னா? ஒரு ஊர் ஃபுல்லா சொல்றான் பாருங்களேன். ஒருத்தனுக்கும் சொல்லாதடா புண்ணியவானா. இவன் என்ன பண்றான்? ஊரே சொல்லிட்டு என்ன ஆச்சு பாருங்களேன். அதனால் அவர் வெளியரங்கமாய் பட்டணத்தில் பிரவேசிக்க கூடாமல் வெளியே வனாந்திரமான இடங்களில் தங்கியிருந்தார். இதுவரைக்கும் குஷ்டரோகி வனாந்திரத்துல தான் இயேசு உள்ள இருந்தார். இந்த புண்ணியவான குணமாக்க போய் இவன் உள்ள வந்து அவர் வெளியே போயிட்டார் பாருங்களேன். ஹலோ, தங்கம் இதெல்லாம். இது ஒரு கூட்டம்னா அடுத்த கூட்டம் மார்க் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். இயேசு அவனுக்கு என்ன சொன்னாரு? கர்த்தர் உனக்கு மனமிறங்கி செய்ததை உன் வீட்டாருக்கு சொல்லுனார். முதல்ல சொன்னது யாருக்கு? ஒருத்தனுக்கும் சொல்லாதன்னா ஒரு ஊருக்கு சொன்னான். இப்போ இவனுக்கு என்ன சொன்னாரு? உன் வீட்டாருக்கு மாத்திரம் சொல்லுன்னா அவன் என்ன பண்ணான் தெரியுங்களா? அவன் புறப்பட்டு போய் தெக்கப்போடி நாடுன்னு என்ன? டெக்கா என்ற கிரேக்க வார்த்தைக்கு 10ன்னு அர்த்தம். எத்தனை ஊருக்கு சொன்னான்? புண்ணியவன். அவன் புண்ணியாச்சு. ஒருத்தனுக்கும் சொல்லாதனா ஒரு ஊருக்கு சொன்னான். வீட்டுக்கு சொல்லுடானா 10 ஊருக்கு சொன்னான் பாருங்களேன். ஆனா மார்க் 16, 15 வாசிய. பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய். அன்னைக்கு படுத்த வந்தான். ஒருத்தனுக்கும் சொல்லாதனா ஒரு ஊருக்கு சொன்னா, வீட்டுக்கு சொல்லுடானா 10 ஊருக்கு சொன்னா, உலகமெங்கும் போடானார். அன்னைக்கு படுத்த வந்தா இன்னைக்கு வரைக்கும் எழுந்துக்க மாட்டேங்கிறான். ஏன் அவர் போன்னு சொல்லிட்டார்ல. ஏசு என்ன சொல்லிருக்கணும்? எவனாவது போய் நான் தான் கடவுள் சொன்னீங்க கொன்னுடுவேன்னு சொன்னா அன்னைக்கே கிளம்பியிருப்பான் நம்ம ஆடு. ஏன் எனக்கு தெரியுங்களா? நமக்கு ஒரு நல்ல ஆவி இருக்குது. செய்யனா செய்ய மாட்டோம், செய்யாதனா உடனே செய்வோம். இந்த பிள்ளைங்களுக்கு இவ்வளோ பெரிய தலையணை மாதிரி ஒரு புஸ்தகத்தை வாங்கி வீட்டில் கொண்டு வச்சுட்டு, மகனே இதை படித்தேன்னா அவன் காது வழியாக அறிவு வழியிடான்னு சொல்லி பாருங்க. அவன் ஜெபம் பண்ணி அது கிட்டே போக மாட்டான். கர்த்தாவே இதை எனக்கு தூரமாக்கும் ஆண்டவரேன்னு கிட்டே போக மாட்டான். ஆனால் இவ்வளோ ஒன்று புஸ்தகத்தை வாங்கி பிளாஸ்டிக்கில் ஒரு அட்டை போட்டு 4 ஸ்டாப்லர் போட்டு அடித்து இதை வச்சு, டே இது கெட்ட புஸ்தகம்டா, இதை படிக்கவே கூடாதுன்னு சொல்லி பாருங்க. அவன் ஜெபம் பண்ணுவான், கர்த்தாவே இந்த பெருசெல்லாம் வெளியே அனுப்புவான் ஆண்டவரே, முதல்ல இதை நான் படிக்கணும்னு படிக்க ஆரம்பிப்பான்ல. நம்ம ஆளுக்கு மாத்திரம் எப்போதுமே செய்யினா செய்ய மாட்டான், செய்யாதனா கரெக்டாக செய்வான். நமக்கு எப்போதுமே பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் அப்ரோச் ரொம்ப ஈஸியாக புரியும், பாசிட்டிவ் அவ்வளோ சீக்கிரம் புரியாது. கர்த்தர் என்ன பண்ணியிருக்கணும்? அந்த நன்மை தீமை அறிகிற விருட்சத்தையும்
அந்த ஜீவ விருட்சத்தை வச்சு என்ன பண்ணியிருக்கணும்? டே இதை சாப்பிட்டேன்னா உனக்கு புத்தி வருண்டா, ஞானம் வருண்டா, நீ சாகவே மாட்டேன்னு சொல்லியிருந்தா பிசாசு சொன்னால் கூட நம்மால் கிட்ட போயிருக்க மாட்டான். ஆனால் சாப்பிடாதுன்னு சொன்னார் தெரியுங்களா, அதுலேருந்து அவன் கண்ணு அங்கேயே தான் இருக்குது. எப்படா வாய்ப்பு கிடைக்காத முழுங்கித்தான் மறு வேலை. இந்த பகலில் ஒன்றே புரிந்து கொள்ளுங்க, சபை என்பது என்ன தெரியுங்களா? செயல்படுகின்ற ஒன்று. எப்படி இருக்கணும் தெரியுங்களா? இட்ஸ் எ லேபரிங் சர்ச். என்ன நடக்கணும்? அடையாளங்கள் அப்போது நடக்க தெரியுங்களா? இதில் வாசித்த மார்க் 16:19 இயேசு என்ன செய்தாராம்? இப்படி அவங்களுக்கு சொல்லிட்டு பரத்துக்கு எடுக்கப்பட்டு எங்கே போய் உட்கார்ந்தாரா? பிதா தேவனுடைய உட்கார்ந்தார்ல. எவ்வளோ நாளைக்கு அப்புறம் போயிருக்காரு? 33 வருஷத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுறாரு? உயிரோடு எழுந்து அப்பாடான்னு போய் என்ன பண்ணுறாரு? உட்கார்ந்து தான். கீழே இவங்களுக்கெல்லாம் அதிகாரம் கொடுத்தாச்சுல, நீங்கள் என்ன பண்ணுங்க, புறப்பட்டு போங்க, அடையாளம் பண்ணுங்க, அற்புதம் பண்ணு சொல்லிட்டு போயிட்டார்ல. போய் உட்கார்ந்தா 20ஆம் வசனம் வாசிங்க. புறப்பட்டு போய், கவனிச்சிங்களா? இட்ஸ் எ லேபரிங் சர்ச். இயேசு சொல்லிட்டு மேலே போயிட்டாரு. ஆனால் அவங்கள வாங்கிட்டு என்ன பண்ணலை? உட்கார்ந்து வேடிக்கை பார்க்கல. என்ன பண்ணாங்க? புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். என்ன பண்ணாங்க? எங்கும் என்ன பண்ணாங்க? கவனித்துக் கொள்ளுங்கள். பிரசங்கம் பண்ணது யாரு? சீஷர்கள் அல்லது இயேசு கட்டளை பெற்றவங்க போய் செய்யறாங்க. வாசிய. கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து யாரு சொன்னவங்களா? கர்த்தரா? கர்த்தர் எங்க இருக்காரு? கீழே இருக்காரா மேல இருக்காரா? மேல போய் உட்கார்ந்தாரு. இவனுங்க கிளம்பி சொல்ல ஆரம்பிச்சுட்டு பாக்குறாரு, அப்பா கிட்ட உட்கார்ந்து இருப்பதை விட செயல்படுகின்ற விசுவாசி கிட்ட இருப்பதாயா ஆண்டவருக்கு பிடிக்கிறது ஒண்ணு. இறங்கி ஓடி வந்தார் பாருங்களேன். கர்த்தர் அவர்களோடு கூட இருந்து நடப்பித்த அற்புதங்களால வசனத்தை உறுதிப்படுத்தினான் போட்டிருப்பாருங்க. என்ன விஷயம் தெரியல, ஆங்கிலத்தை பாருங்கன்னா லார்ட் ஒர்க்கிங் வித் தம். அதாவது நாமவே கர்த்தரோடு வேலை செய்யல, கர்த்தர் நம்மோடு வேலை செய்ய காத்திருக்கிறார். கவனிச்சிங்கன்னா ஒரு எலக்ட்ரீஷியன் போறாருன்னு வச்சிங்களேன், பின்னாடி ஒரு ஹெல்ப்பர் வந்து டூல்ஸ் கிட்ட எடுத்து போவார் தெரியுங்களா? ஹலோ, என்ன சொல்லுவாரு? பையன் நம்மகிட்ட வேலை செய்யறான், என்னைக்கு அவன் நம்மகிட்ட அவர் வேலை செய்யறான்னு சொல்லுவானா? கவனிங்கள், யார் வேலை செய்யணும்? ஹெல்ப்பர் தான் சொல்லுவான், எஜமான் சொல்லுவான். பையன் நம்மகிட்ட வேலை செய்யறான், என்னைக்காவது ஹெல்ப்பர் எஜமான் நம்மகிட்ட வேலை தான் சொல்லுவானா? ஆனால் இந்த தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுங்களா? நம்மளை என்னவோ எஜமானா மாற்றிட்டு அவர் என்னவா வராரு? டூல் கிட்ட தூக்கிட்டு வராரு. அவன் சொல்லலாம், ஏசு நாமத்தில் போ. ஒன்றும் ஏசோ சொல்லிட்டான்டா, டே ஓடுறா ஓடுறா, ஏன்டா ஓடுற சொல்றீங்க? என் ஆள் சொல்லிட்டான்டா ஓடுறா. கவனித்துக் கொள்ளுங்கள், சொல்லுகிறவன் நடக்கிறதில்ல, செயல்படுகிற கர்த்தர் நம்மோடு இருந்து செயல்பட விரும்புகிறார், வசனத்தை உறுதிப்படுத்த விரும்புகிறார். அப்படின்னா சபை என்பது என்ன? செயல்படுகின்ற சபை. என்ன நடக்கணும்? அடையாளங்கள் அற்புதங்கள் நடக்கணும். அதுக்கு பேர் தானே பேரு சபை. எப்ப நடக்கும்? செயல்பட்டால் அது நடக்கும். அற்புதங்களின் உச்சக்கட்ட அற்புதம் எது? அற்புதங்கள் அடையாளத்தின் உச்சக்கட்டம் எது? ஏசாயா 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிங்க. இதோ இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும், இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும், சீயோன் பர்வதத்தில் வாசமாய் இருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். கவனிங்க, அற்புதம் அடையாளம் பேய் ஓடுறது நோய் குணமாவது மாத்திரம் இல்லையா, சபையில் இருக்க ஒவ்வொருவனும் அவன் குடும்பமும் கர்த்தருக்கு சாட்சியா நிற்கிறான் தெரியுங்களா? அதான் அடையாளத்தின் உச்சக்கட்டம், அதான் அற்புதத்தின் உச்சக்கட்டம். ஒரு லேபரிங் சர்ச் என்றால் அடையாளங்கள் அற்புதம் செய்வது யார் வேலை? கர்த்தருடைய வேலை. சொல்லுவது நம்முடைய வேலை, செயல்படுவது கர்த்தர். ஆனா அடையாளத்தின் உச்சக்கட்டம் என்ன தெரியுங்களா? இதோ நானும் கர்த்தர் எனக்கு தந்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே அடையாளங்களாக அற்புதங்களாக இருக்கிறோம். கவனித்துக் கொள்ளுங்கள், நீங்களும் நானும் பேசுகிற சாட்சிகள் அல்ல, வாழுகிற சாட்சி. நீங்கள் இருக்கிற வேண்டிய சாட்சி யாரு? நான் மாத்திரமல்ல, என் பிள்ளைகளும். அன்புக்குரியவர்களே, அடையாளம் அற்புதம் என்பது நமக்கு தெரியும், பேய் ஓடுறது நோய் குணமாவது தான். ஆனால் கர்த்தர் சொல்ற அது கர்த்தர் செய்யற வேலை. நாம் சொன்னால் கர்த்தர் அவர் நாமத்துக்காக என்ன பண்றாரு? அற்புதம் செய்வார், வசனத்தை உறுதிப்படுத்தின ஆகியவர் செய்கிறார். ஆனால் கர்த்தர் எதிர்பார்க்கிற அடையாள அற்புதம் என்ன தெரியுங்களா? நானும் என் பிள்ளைகளும், நானும் என் பிள்ளைகளும். அதான் அடையாளத்தின் உச்சக்கட்டம். இன்னைக்கு வல்லமை என்றால் நமக்கு என்ன சொல்றோம்? பேய் ஓட்டுறது, நோயை குணமாக்க, தீர்க்க தரிசனம் தானே. ஆமென். 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. ஆண்டவராகிய இயேசு பலவீனத்தால் சிலுவையில் அறையப்பட்டிருந்தும் தேவனுடைய வல்லமையால் பிழைத்திருக்கிறார். அப்படியே நாங்களும் அவருக்குள் பலவீனராயிருந்தும்
அவருடனே கூட பிழைத்திருப்போம். கவனித்துக் கொள்ளுங்கள். வல்லமை என்பது எத்தனை தெரியுங்களா? பேயை ஓட்டுறது, நோயை குணமாக்குறது இல்ல, ஆண்டவர் இயேசுவை போல வாழ்வது. இயேசுவோட வல்லமையின் உச்சக்கட்டம் என்ன தெரியுங்களா? அவர்கிட்ட என்ன தேவனுடைய வல்லமை விளங்கினதுனால அவர் என்ன பண்ணார் தெரியுங்களா? வல்லமை வெளிப்பட்டது. இப்போ அவர் பலவீனத்தினால் சிலுவையில் அறையப்பட்டிருந்தும் தேவனுடைய வல்லமையினால் பிழைத்திருக்கிறார்ல, வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவன் அர்த்தம் என்ன? வாழ வேண்டிய விடத்தில் இயேசு வாழ்ந்தா தெரியுங்களா? அதான் வல்லமை. பேயை ஓட்டினது, நோயை குணமாக்குறது கர்த்தருடைய வல்லமை இல்ல, அவருடைய இரக்கம். ஜனங்களுடைய பிரச்சனையை பார்க்கும்போது மனதுருகி அவர்களுக்கு அற்புதம் பண்ணார், மனதுருகி அதிசயங்களை நடப்பித்தார். ஜனங்கள் மேல இரக்கத்தினால செய்தாரே தவிர வல்லமை எங்க வெளிப்பட்டது தெரியுங்களா? அவருடைய உயிர்த்தெழுதல தான் வல்லமை வெளிப்பட்டது. அப்ப இயேசு எப்போது அவர் ஒரு புதிய மனிதனாக என்றைக்கு மாறினாரோ, ஒரு புதிய உருவம் வந்து தெரியுங்களா? வாசலில் நின்று கதவை ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் உள்ள வரும். இது எப்போ? மாம்சத்தில் இருக்கும்போது கதவை தட்டுவார், திறந்தாதான் உள்ள வருவார். ஆனா உயிர் திறந்த பிறகு பூட்டப்பட்ட அறைக்குள்ள உள்ள வந்து நிற்கிறார்ல. ஹலோ, ஆண்டவரே கதவே தட்டலையே, நான் ஏன்டா தட்டணும்? செவருடைய உள்ள வந்துடுவேன்ல, ஏன்னா ஆள் மாறிட்டார்ல. ஹலோ, அவனை என்ன ஆச்சுது? ஒரு வாழ்க்கை புதிதாக மாறி இருக்கல இயேசுவுக்கு. எம்மாவுக்கு சீசர்கள் போகிறாங்க, நல்ல மத்தியான வேலையில், சாயங்காலம் தான் அங்கே போகிறாங்க. 8 மைல் நடப்பதற்கு ஏறக்குறைய 3-4 மணி நேரம் ஆயிருக்கணும். கூட நடக்கிறாங்க. இயேசுவை கண்டுபிடிக்க முடியல. ஏன்? பழைய இயேசுவுக்கும் உயிர்த்தெழுந்த இயேசுக்கும் உருவத்தில் மாற்றம் இருக்குல்ல, இருக்கா? அப்படின்னா வல்லமை என்பது அர்த்தம் தெரியுங்களா? பழைய மனுஷனுக்கும் புதிய மனுஷனுக்கும் எந்த சம்பந்தமுமே இருக்கக்கூடாது. ஆமே சொல்லுங்க. அதுதான் என்ன? அதுதான் புரிதாக்கப்பட்ட வாழ்க்கை. அதுக்கு பேர் தான் பேர் தெரியுங்களா? லேபரிங் சர்ச். அதுதான் என்ன? அடையாளம், அற்புதம். அப்படின்னா சபை என்பது இன்னைக்கு அடையாளம், அற்புதம் தெரியுங்களா? கர்த்தருக்கு எந்த நிலையில எந்த இடத்துல வைத்தாலும் நான் யாரா இருக்கணும்? கர்த்தருக்கு சாட்சியாக இருப்பது தான் அடையாளம், அதுதான் அற்புதம். ஆமேன், ஆமேன். சரி, இதுக்கு அடுத்த தாட் உங்களுக்கு சொல்றேன். அடுத்தது 44ஆம் வசனம் வாசிங்க. விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். சபையினுடைய அடுத்த நிலை என்ன தெரியுங்களா? லுக்கிங் சர்ச். பிறனுடைய தேவைகளுக்கு தங்கள் கண்களை திறந்திருக்கிற சபை. சபை என்பது என்ன? அது பிறனுடைய தேவைகளை பார்க்கின்ற ஒரு அனுபவம். திரும்ப வாசிங்க 44ஆம் வசனம். விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். என்ன பண்றாங்க? எல்லாவற்றையும் என்ன பண்றாங்க? பொதுவாக வைத்து அனுபவித்தார்கள். சபையினுடைய 6வது அனுபவம் தெரியுங்களா? பக்கத்தில் இருக்கிறவனுடைய பிரச்சனை என்ன நமக்கு தெரியல, கூட இருக்கிறவனுடைய தேவை என்ன நமக்கு தெரியாதுல்ல. என்ன பண்றோம்? கவனித்துக் கொள்ளுங்கள். சபைக்கு வரும்போது எல்லாருமே பரிசுத்தவான் பரிசுத்தவாட்டி மாதிரி தான் வருவாங்க. எல்லாருமே தேவைகள் சந்திக்கப்பட்டவங்க மாதிரி தான் வருவாங்க. குறைவாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? நிறைவாக இருக்க மாதிரி தான் வருவாங்க. ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்குது, பியரிங் எ ஸ்மைல். முகத்தில் என்ன பண்ணுவாங்களா? குழந்தைங்க அந்த முகமூடி போடுறது தெரியுங்களா? அது மாதிரி நிறைய பேர் சிரிக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்படி வருது தெரியுங்களா? வீட்டுக்கு போனால் தான் அது ஒப்பாரி இருக்கிறது தெரியும். சபைக்கு வரும்போது ஆங்கிலத்தில் ஒரு சொல் வழக்கம் இருக்குது. ஒரு அட்வொகேட் இருக்கார் தெரியுங்களா? ஒரு அட்வொகேட்டுக்கிட்ட ஒருத்தன் நிற்கும்போது அவன் எப்படி ஒரிஜினலோ அப்படியே நிற்பானோ. எவனே ஒருத்தனை வெட்டிட்டு போயிட்டு வக்கீல்கிட்ட போய் சார் நான் வெட்டவே இல்லைன்னு சொன்னால் அவனுக்கு சொல்ல முடியும். அவன் வழக்கில் இவன் தோற்று போயிடுவான், இவனை தூக்கமாக தொங்கிடுவான். என்ன பண்ணோம்? கத்தியை கொண்டு கொடுத்துட்டு சார் இதுதான் சார் வெட்டினேன் சார், அவன் பேசினான் சார், கையெடுத்துட்டேன், ஆளை கொண்டுட்டேன் சார், பார்த்துக்க சார்னு சொல்லணும்ல. அப்போ ஒரு வழக்கறிஞர் முன்பாக ஒருத்தன் எப்படி நிற்பான்? அவன் எப்படி இருக்கானோ அப்படியே நிற்பான். ஒரு டாக்டர்கிட்ட போகும்போது எப்படி இருப்பானோ அப்படியே இருப்பான். ஆனால் ஒரு பாஸ்டர் கிட்ட வரும்போது மாதிரி தான் பரிசுத்தமான மாதிரி நிற்பான். பாருங்களேன், உள்ள அத்தனை சாக்கடையும் ஓடும் உள்ள. அதுதானே சபையின் மேன்மை. அப்படின்னா என்னை பற்றி தெரிஞ்சாதானே எனக்காக ஜெபிக்க முடியும். என்னை நான் மூடி மூடி மறைத்து கொண்டால் சபை என்பது தெரியுங்களா? இட்ஸ் a லுக்கிங் சர்ச். பார்க்கணும், கண்களை எடுத்து என்ன பண்ணணும்? பக்கத்தில் யார் யார் இருக்கிறான், அவனுக்கு என்ன பிரச்சனைன்னு பார்க்கணும்ல. சபைக்கு வரும்போது எல்லாருமே எதுவும் குறைகளை காட்டிக்க மாட்டாங்க. சந்தோஷமாக இருப்பவர் போல் தான் வருவாங்க, ஆரோக்கியமாக இருப்பவர் போல் தான் வருவாங்க. யோசிச்சு பாருங்க, ஊழியர்கள் சபைக்கு வரும்போது விசுவாசியை பார்க்கறதுக்கும் அதே விசுவாசியை வீட்டுக்கு போய் பார்க்க நிறைய வித்தியாசம் இருக்குது. வீட்டில் போனீங்கன்னா தான் உள்ளத்தை திறப்பாங்க. அவன் உடைந்து போன வாழ்க்கை எங்கே தெரியும் தெரியுங்களா? வீட்டுக்குள்ளே போனால் தான் தெரியும். அப்போ மனம் திறந்து அவன் பிரச்சனையை பேசுவான். சபை என்பது நைஸ் லுக்கிங் சர்ச். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம்
32 35 வரை வாசிங்க. விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள். என்ன தெரியுங்களா? ஒரே மனம் வந்துட்டு பாருங்களேன். ஒருவரை ஒரு பார்த்தால் என்ன ஆயிடும் தெரியுங்களா? அந்த ஒன்னஸ் எப்போ வரும் தெரியுங்களா? ஒரு கவனித்து பார்க்கும்போது தான். நம்ம தான் பிரைஸ்லாடக்கா தோத்துறக்கா அண்ணே தோத்துறேன் அப்படி சொல்லிட்டு கலத்திடுறோம்ல. என்ன செய்ய வேண்டும்? அவங்களை நோக்கி பார்த்தாதான் என்ன செய்ய முடியும் தெரியுங்களா? அந்த ஒரு மனம் அல்லது ஒரு ஐக்கியம் உண்டாகும். வாசிக்கமா. ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையது என்று சொல்லவில்லை. கவனிச்சீங்களா? ஆண்டவர் இயேசு சபையை உண்டாக்க வரவில்லை, ஒரு சமுதாய மாற்றத்தை உண்டாக்க வந்தார். சபை என்பது ஒரு சபை அல்ல, என்ன இஸ் a society. அங்க எப்படி இருக்கணும் தெரியுங்களா? ஒருவனும் தன்னுடையது என்று சொல்லக்கூடாது. ஆனா இன்னைக்கு நம்ம அடுத்தவனதெல்லாம் நம்மதுன்னு சொல்லிட்டு உட்கார்ந்துருக்கோம். ஆண்டவர் என்ன சொன்னாரு? ஒருவனும் தன்னுடையதை தன்னை சொல்லலையாம். அவனுடையது தான். அவன் என்ன பண்ணானா? இது என்னுடையது இல்லை நம்முடையதுன்னு சொன்னானா. கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்கள். பார்க்கிற கண்கள் உங்களுக்கு எனக்கு வேண்டும். பக்கத்தில் உட்கார்ந்துருக்கான் தெரியுங்களா? அவனுடைய தேவையை அறிகிற ஒரு உணர்வு இல்லைன்னா அது என்ன கிடையாது? சபை இல்லை. நான் இன்னைக்கு என்ன செய்யணும்னு கேட்டா அதை செய்த போது சபை என்ன தெரியுங்களா? ஒருவனும் தன்னுடையது என்ன சொல்ல, தன்னுடையதுன்னு சொல்ல பாருங்களேன். தொடர்ந்து வாசிக்கமா. சகலமும் அவர்களுக்கு பொதுவா இருந்தது. எல்லாம் என்னவா இருந்ததுதான்? இட் வாஸ் காமன், பொதுவாக இருந்தது. கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. பூரண கிருபை உண்டாகி இப்போ உயிர்த்தெழுதல் பிரசங்கம் பண்ணா என்ன ஆயிடுறீங்களா? பூரண கிருபை சபைகளுக்கு உண்டாகும். அடுத்த வசனம் வாசிங்க. நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவைகளின் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். அவனவனுக்கு தேவையானது தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. சபை என்பது லுக்கிங் சர்ச் என்ன தெரியுங்களா? வித்து என்ன பண்ணாங்களா? கொண்டு சபையில வைத்து விட்டு என்ன பண்ணாங்க? சும்மா வச்சுட்டு போயிடல, அவனுடைய தேவைக்கு தக்கதாக என்ன பண்ணா ஷேர் பண்ணி கொடுக்காம பாருங்க. அதுதான் என்ன? அந்த லுக்கிங் சர்ச். அதுதான் பார்க்கின்ற கண்கள் உள்ள சபை. இதுக்கு அடுத்தது 7வதாக சுட்டி காட்டுகிறேன். 45ஆம் வசனம் வாசிங்க. காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கும் தேவையானது தக்கதாக அவைகளில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். அடுத்தது லெண்டிங் சர்ச். பார்க்கின்ற சபை மாத்திரமல்ல, பகிர்ந்து கொடுக்கின்ற சபையும் கூட. சொல்ல போனா உதவி கரம் நீட்டுகின்ற சபை. நான் எப்போதுமே சொல்லுவேன், இன்னைக்கு நீங்கள் பத்திரிகை எத்தனை பார்த்தீங்களே தெரியல, பேப்பரில் பார்த்தீங்கன்னா இந்த தீவிரவாத இயக்கங்களை பேன் பண்ணுறாங்க தெரியுங்களா? அவர்களுக்கு வெளிநாட்டிலேருந்து எங்கெங்கெல்லாம் ஃபண்ட்ஸ் வருதோ அதெல்லாம் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணுறாங்க? ஸ்டாப் பண்ணுறாங்க தெரியுங்களா? கவனித்துக் கொள்ளுங்கள். சபைகளுக்கும் ஒரு காலம் வருதும், நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். இது சபைக்கு ரொம்ப தூரத்தில் இல்லை. இன்றைக்கு இருக்கிற அரசாங்கம் பதவிக்கு வரல. எலெக்ஷன் முடிஞ்சு வந்த உடனே டெல்லியை சுற்றி என்ன பண்ணாங்க தெரியுங்களா? எத்தனை சபைகள் இருக்குது, இதுக்கு ஃபண்ட்ஸ் எங்கேருந்து வருது, எப்படி விசுவாசி கொடுக்குறானா, வெளியே இருந்து வருதான்னு ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடியே கணக்கெடுத்துட்டாங்க. இன்றைக்கு விசுவாச சபைகளுடைய ஒவ்வொரு அடியும் கணக்கிடப்படுகிறது. ஒவ்வொரு அரசு ஆலயத்தினுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் கண்காணிக்கப்படுகிறது. ஒரு முக்கியமான காலகட்டத்தில் நீங்களாம் இருக்கிறோம். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இந்திய திருச்சபைகளுக்கு வெளியே இருந்து பணம் வரணும்னு அவசியம் இல்லை. கர்த்தர் சபைக்குள்ளேயே அந்த பணத்தை வைத்திருக்கிறார். ஆமென், ஆமென். கவனித்துக் கொள்ளுங்கள். நம்ம இந்த சபையில் உள்ள ஒருவனுடைய தேவையை சந்திப்பதற்கு வெளியே இருந்து யாரும் கொடுக்க வேண்டாம். கர்த்தர் இங்கே ஆள வச்சிருக்கிறாரு. இங்கே உள்ளவங்களே கொஞ்சம் கைகளை நீட்டினால் இந்த சபையில் ஒருத்தம் கூட குறைகளோடு இருக்கவே முடியாது. கவனித்துக் கொள்ளுங்கள். சபைக்கு உள்ள தேவை வெளியிருந்து வரணும்னு அவசியம் இல்லை. என்ன இருந்தால் போதும் தெரியுங்களா? ஹலோ, பார்க்குற கண்கள் இருந்தால் போதும். என்ன வேண்டும் தெரியுங்களா? அடுத்தது என்ன வேணும்? கொடுக்கின்ற மனது வேணும். இந்த மதர் திரேசான்னு ஒரு அம்மாவை சொல்கிறோமா? அந்த அம்மா அவங்க ஊர்லேருந்து வரும்போது நான் கோடியாக கொண்டு வந்தாங்களா? ஹலோ, ஒரு காசு கொண்டு வரல, ஆனால் கோடிகளை எப்படி கொடுத்தாங்க? அவங்க என்னமா சொன்னாங்க? கொடுப்பதற்கு பாக்கெட்டில் பணம் வேண்டாம், பாக்கெட்டுக்கு பின்னாடி இருக்கிற இருதயத்தில் இடம் வேணும்னாங்க. கொடுப்பதற்கு என்ன வேண்டாம்? பணம் வேண்டாம், கொடுக்கிறதுக்கு மனம் இருந்தால் உங்களை என்னை கொண்டு கத்த கொடுக்க உண்மை உள்ளவர். ஆமென். கண்டிப்பாக கத்தரால் செய்ய முடியும். என்ன வேண்டும்? எனக்கு கொடுக்கின்ற மனம். அதனால் பக்கத்துள்ள கொஞ்சம் தேவையுள்ள விசுவாசிகளை கொஞ்சம் பாருங்க.
சபை என்பது நைஸ் லெண்டிங் சர்ச். என்ன பண்ணா வீட்டை வித்தா வயலை வித்தா கொண்டு சபையில போட்டுட்டு சும்மா உட்காந்துருக்கல, அவன் அவனுடைய தேவைக்கு தக்கதாக என்ன பண்றான், ஷேர் பண்ணி கொடுக்குறான். பாருங்களேன், பகிர்ந்து கொடுக்குறானே. ஏன் முடிஞ்சது தெரியுங்களா? நான் என்ன செய்யணும்னு கேட்டா அவனுக்கு சொன்னதை செய்த போது அவன் என்ன பண்ண முடிஞ்சது? he can lend anybody, யாருக்கும் கொடுப்பான். அந்த கொடுத்தலை பற்றி பைபிளில் மிக அற்புதமானது. அதாவது வாரக்கணக்கில் டீச் பண்ணணும் இந்த லெண்டிங் மாத்திரம் பேசினாலே. இன்னும் சொல்ல போனால் அந்த லெண்டிங் இருக்கு தெரியுங்களா, இது எதுக்கு தேவை தெரியுங்களா? நம்முடைய வெற்றிக்கு அடிப்படை தேவை என்ன தெரியுங்களா? அடுத்தவனுக்கு கொடுப்பது தான் எசென்ஷியல் ஃபார் அவர் சக்சஸ். நாம் ஒரு வெற்றி உள்ள ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்வதற்கு என்ன அவசியம் தெரியுங்களா? கொடுப்பது. இதை லெண்ட் பண்ணுறோம் தெரியுங்களா, அடுத்தவனுக்கு கொடுக்குறோம் தெரியுங்களா, அது மிக மிக முக்கியமானது. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம் வாசிங்க. உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு என்ன கொடு? முதுகுல 4 அறை கொடு. அதானே, நம்மகிட்ட எவனா கடன் கேட்டான்னா கொடுப்போம். முடுக காட்டுறா, கொழுப்பாடா உனக்கு, ஏற்கனவே வாங்கின கடனை கொடுக்க நாதி இல்லை, இதில் வேற இன்னுமா கேட்க வந்து முதுகில் போட்ட மாட்டோம். அங்கே எந்த கண்டிஷனும் சொல்ல பாருங்களேன். உனக்கு கேட்குறவனுக்கு கொடு. எப்படி கொடுக்கணுமா? முகம் கோணாமல் கொடுக்கணுமா? நம்ம முகத்தை கோணம் வச்சுருவோம்ல, ஒரு அறை விட்டு மூஞ்ச திருப்பி அனுப்பிடுவான்ல. கடன் வாங்க வந்துட்டான், அவன் படுற பாடே பெரிய பாடு, எங்கள் கடையே காற்றுல பறக்குது, இதில் உனக்கு வேற அப்படி தானே சொல்லுவோம். கவனி, என்ன அர்த்தம் தெரியுங்களா? கேட்குறவனுக்கு கொடுன்னு அர்த்தம், முகம் கோணாமல் கொடும். கவனித்து கொள்ளுங்கள், கடன் கொடுக்கிறதா இருந்தால் திருப்பி வரும்னு எதிர்பார்க்கக்கூடாது. ஆமென், ஆமென். எனக்கு ஒரு லிமிட் வச்சுருக்கேன். அந்த லிமிட்டுக்குள்ளே யார் கேட்டாலும், விசுவாசி கேட்டாலும் கொடுப்பேன், அவிசுவாசி கேட்டாலும் கொடுப்பேன். ஆனால் எனக்கு இந்த தமிழில் ராசி, அதாவது நம்பிக்கை இல்லை, ராசின்னு ஒன்று சொல்கிறான் தெரியுங்களா? எனக்கு ஒன்று என்னென்னா, என்கிட்ட யார் வாங்குறானோ அவன் அதுக்கப்புறம் எனக்கு கொடுக்கவே மாட்டான் திருப்பி. திரும்பி சொல்ல போனால் அவன்கிட்ட இருக்க ஃப்ரெண்ட்ஷிப்பே கட் பண்ணி போயிடுவான். ஏன்னா அந்த ஆளை பார்த்து திருப்பி கொடுக்கணும்ல, அதனால கொடுக்கறதுக்கு பயப்படுவேன் தெரியுங்களா? இவன் நட்பை இழந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு நாளும் கடன் கொடுத்தவன் திருப்பி கொடுப்பான்னு எதிர்பார்த்து கொடுத்ததில்லை. நான் சங்கீதம் 37 வாசிக்கிறோம், நீ துன்மார்க்கன் கடன் வாங்கி திரும்ப கொடுக்காம இருக்கிறான் துன்மார்க்கன். அதனால அவன் துன்மார்க்கனா போட எனக்கு என்ன வந்தது? அவன் தான் துன்மார்க்கனாக போகிறான், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல. கொடுக்காம இருந்தால் நானில் துன்மார்க்கன் ஆகிடுவேன். ஆகையினால கொடுங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சத்தமே வர மாட்டேங்குது. சத்தமே சில பார்த்தீங்கன்னா சங்கீதக்காரன் பரம்பரை ஆகிடும். நலமானதுன்னு பேசாமல் கம்முன்னு உட்காந்துருப்பான் தெரியுங்களா? அந்த கூட்டமாக நம்ம சமயத்தில் மாறிடுவோம். என்ன வேண்டும் தெரியுங்களா? கொடுத்தல் என்பது அடுத்தவனுக்கு வெற்றிக்கல்ல, நமது வெற்றிக்கு அது காரணம். கொடுத்தல் என்பதுங்களா, இட்ஸ் எசென்ஷியல் ஃபார் அவர் சக்சஸ். யோசிச்சு பாருங்க, மோசே பருவத்தில் நிற்கிறார், கோலை வேத்து கொண்டு நிற்கிறார் தெரியுங்களா? கைகள் தாழும் போது யூதர்கள் அடிபட்டு சாகுறாங்கல்ல. உடனே யார் ஓடி வந்தா? ஆரோனும் ஊரும் கூப்பிடாம ஓடி வந்து கையை தாங்கினாங்கல்ல. அதுதான் லெண்டிங், ஹெல்பிங் ஹேண்ட். என்ன பண்ணுறான் பாருங்க, யாத்ராகும் 17:12 பார்த்தீங்கன்னா ஆரோனையும் ஊரையும் யாரும் கூப்பிடல. அவன் கைகள் தாழ்ந்து போக பார்க்குறான். ஐயோ தேவதனை அடிப்படுதான். என்ன பண்ணுறான்? ஓடி வந்தான், ஒரு பாறையை உருட்டி வச்சான், ஆளை உட்கார வச்சான், கையை பிடிச்சிட்டான். பாருங்களேன், அவனுக்கு என்ன வேண்டும் இன்றைக்கு? அவசரத்தை வரும்போது அவன் கேட்டு இல்லை, ஓடிப்போய் என்ன செய்யணும்? நாமே அவனுக்கு செய்கிற உதவிக்கு பேர் தான் இந்த லெண்டிங். கொடுத்து பைபிளில் நிறைய உதாரணங்கள். சரி, அடுத்து கடந்து போகிறேன். 8ஆவதாக ஒன்றை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். 46ஆம் வசனம் வாசிங்க. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி. என்ன பண்ற? லாங்கிங் சர்ச். லாங்கிங் என்றால் ஒரு நீண்ட ஆவல் உள்ளவங்க, ரொம்ப ஆசை. இது மேல கர்த்தருடைய ஆலயத்தில் என்னைக்கு வருவாங்களாம்? நாள்தோறும். என்ன இருக்கு அவனுக்கு? தேவனுடைய வீட்டுக்கு வருவதற்கு வாரத்தில் ஒரு நாள் அல்ல. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா சண்டே கிறிஸ்டியன் பாங்க, இப்போல்லாம் என்ன தெரியுங்களா? கம்யூனியன் கிறிஸ்டின். இப்போலாம் மாதத்துக்கு ஒரு நாள் கம்யூனியன் சண்டே மாத்திரம் வந்து போகிற பரிசுத்தவான்கள் பெருகி விட்டார்கள் தமிழ்நாட்டில். எப்போ வருவாங்க தெரியுங்களா? கம்யூனியன் சர்வீஸ்க்கு மாத்திரம் வந்துட்டு. ஏன்னா அன்னைக்கு வந்துட்டா முழு மாதமும் வந்த மாதிரி கணக்கு அவங்களுக்கு. வர்றது மாதத்தில் ஒரு நாள், அதுவும் 8 மணி சர்வீஸ்னால் 8 மணிக்கு வர மாட்டோம்ல, அது 1 மணி நேரம் லேட்டில் தானே அன்னைக்கும் வருவோம். வர்றது மாதத்தில் ஒரு நாள், அந்த ஒரு நாளும் ஒழுங்காக வந்து சேர்றது இல்லைல்ல. தேவனுடைய பிள்ளைகளை கொஞ்சம் யோசித்து கொள்ளுங்கள். வீட்டை பற்றி என்ன இருக்கணும் தெரியுங்களா? ஒரு அடங்காத ஒரு ஆசை சபையின் மேலே இருக்கணும்.
சங்கீதம் 69:9 வாசிங்க. உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம், உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. என்னைக்காவது நம்மளை எரிச்சிருக்குதா? கர்த்தருடைய வீட்டை குறித்த வைராக்கியம் என்னைக்காவது நம்ம எரிச்சிருக்குதா? அப்படி இல்லைன்னா we are not the longing church. நான் அந்த ஆவல் உள்ள சபை அல்ல. இதுக்கு சரியான உதாரணம், இது யாரை பற்றி சொல்ல வாசனா, ஆண்டவர் இயேசுவை பற்றியது. உங்களுடைய வீட்டை குறித்து உண்டான வைராக்கியம் என்னை பட்சித்தது. இதை எப்போ நினைவு கொண்டாங்க தெரியுங்களா? யோவான் 2ஆம் அதிகாரத்தில் இயேசு ஆலயத்தை சுத்திகரித்த போது சீஷர்கள் அதை நினைவு கூறுவாங்க. ஓ, உமது வீட்டை குறித்து உண்டான வைராக்கியம் பட்சித்ததுன்னு போட்டு இதானோ? கவனியுங்கள், ஆண்டவர் இயேசு தான் வீட்டை குறித்து வைராக்கியத்தில் நம்பர் 1. உதாரணம் ஒன்று சுட்டி காட்டுகிறேன். லூக்கா 2ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம் வாசிங்க. அவருக்கு 12 வயதான போது, ஆண்டவர் இயேசுவுக்கு 12 வயதான போது, அவர்கள் அந்த பண்டிகை முறைமையின்படி எருசலேமுக்கு போய் பண்டிகை நாட்கள் முடிந்து திரும்பி வருகிற போது என்ன பண்றாங்க? திரும்பி வந்துட்டாங்க. பிள்ளையாகிய இயேசு எருசலேமிலே இருந்து விட்டார். கவனிச்சீங்களா? 12 வயது. அந்த வயதுல பெற்றோரோடு விழாவுக்கு வந்தா அப்பா அம்மா நினைச்சாங்க பண்டிகை ஆசிரியக்கிறவன் கூட்டத்தோடு, ஆடல் பாடல் கூட்டத்தோடு, கேளிக்கை கூட்டத்தில் இயேசு இருப்பார் நினைச்சாங்க. அவர் எங்கே இருந்து விட்டார்? ஆலயத்தில் இருந்து விட்டார். எத்தனை நாள்? 3 நாள். அப்பா அம்மா கிடையாது, உதவி செய்த ஆட்கள் கிடையாது. 3 நாள் ஆலயத்தில் இவர் எப்படி சாப்பிட்டுருப்பாரு? யோசிச்சு பாருங்க. 12 வயதுல அவருக்கு என்ன ஆலயத்துக்கு ஒரு வைராக்கியம்? என்னுடைய தந்தை வீடு, நான் எங்கே தான் இருக்கணும்? இங்கே தானே இருக்கணும். எனக்காக 3 நாள் சேர்ந்த மாதிரி கோயிலே படுத்துருக்கணும். யாருக்காக உணர்வு வருதா? ஒரு 12 வயது குழந்தைக்கு அந்த உணர்வு இருக்குல்ல, அதுதான் அந்த லாங்கிங். அந்த வாஞ்சை என்ன வாஞ்சை? 3 நாள் எந்த விதமான உணர்வுல, ஒரே ஒரு நோக்கம் என்ன? பேரத்தை வினவத் தொடங்கினார். பேரத்தை ஆராய்ச்சி பண்றவங்க உட்கார்ந்து என்ன பண்றாரு? போடகர் நடுவில் உட்கார்ந்து, அவங்க நடந்திருப்பீங்க. ஆண்டவர் இயேசு 7 இடங்கள்ல நடுவில் இருந்தார். ஆண்டவர் இயேசு சுவிசேஷங்களை பார்த்தீங்கன்னா 7 இடங்களில் நடுவில் இருந்தார். அந்த முதல்ல இருந்து நடுவில் இருந்த இடம் இங்கே தான். எங்கே இருந்தார்? வேத பண்டிதர்கள் நடுவில் இருந்து அவர்களை வினவத் தொடங்கினார். பார்த்தவெல்லாம் ஆச்சரியப்பட்டான். எல்லாம் அவனை மூக்கு மேலே வரல வச்சு உட்கார்ந்துருக்கிறான். 12 வயது பையனுக்கு, ஒரு தச்சனுடைய மகனுக்கு எப்படியா இவ்வளவு ஞானம் வந்தது? எப்படி அந்த ஞானம் வந்தது? வீட்டை குறித்து உண்டாக்குன வைராக்கியம். 3 நாளைக்கு அப்புறம் வராங்க. என்ன கேட்டாங்க? மகனே, ஏன் எங்களுக்கு எப்படி செய்த? என்ன சொல்ல தெரியுங்களா? என்னை ஏன் தேடினீங்க? am I not in my father's business? எங்க அப்பா வேலையில் இருக்க உங்களுக்கு தெரியாதா? 49ஆம் வசனம் வாசிங்க. அதற்கு அவர், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? நான் 3 நாளைக்கு அப்புறம் வயிற்றில் தண்ணி இல்லாம ஓடி வருது அப்பா அம்மா. ஒரு நாள் பயணம் போயிட்டாங்க, ஒரு நாள் தேடினாங்க, மறுபடியும் ஒரு நாள் பயணம் போயிட்டு, ஒரு நாள் பயணம் என்பது 20 மைல் போயிட்டாங்க. அடுத்த நாள் தேடுறாங்க, கிடைக்கல. மறுபடியும் 20 மைல் திரும்பி வராங்க. எப்படி பதறிட்டு வந்திருப்பாங்க பாரு. ஒரு தெய்வ குழந்தையை வீணாக்கிட்டோமே, அதை தொலைச்சிட்டோமேன்னு ஓடி வந்தா இவர் என்ன பண்றார்? உட்கார்ந்து வினவி கொண்டிருக்கார், பேசி கொண்டிருக்கிறார். பார்த்தவங்களுக்கு என்ன பண்றா? கேந்தா பெற்ற தாய் என்ன பண்றா? அது துடிக்குது. ஏன் மகன் இப்படி பண்ண? உங்க அப்பாவை நான் உங்களை தேடினோமே. உடனே சொல்றாரு, நான் என் தகப்பனுடைய வேலையில் இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியாதா? அதுக்கு அர்த்தம் என்ன? இவனா எங்க அப்பான்னு அர்த்தம் சொல்றாரு பாருங்க. அவ கேட்கிறா, நானும் உங்க அப்பாவும் தேடணுமே. சொல்றாரு, இதுவா எங்க அப்பா? எங்க அப்பா அங்கெல்லாம் இருக்கிறாரு. உறவுகளை 12 வயசுல தேவனுடைய ஆலயத்துக்காக துறக்க ஆயத்தமான இயேசு. அப்படிப்பட்ட ஒரு இயேசுவை பின்பற்ற நீங்கள் நான் இன்னைக்கு ஆலயத்தை குறித்து எத்தனை அசட்டை பாருங்க. ஆலயத்தை கட்டளை வீட்டை குறித்து எத்தனை வைராக்கியம் இன்னைக்கு இருந்திருக்கணும். பட் வருத்தம் இல்லையே. கேட்கிற பாருங்களேன், ஐ மீன் நாட் மை ஃபாதர்ஸ் பிசினஸ். எங்க அப்பாவுக்கு வேலை இல்லையா? அதுக்கு என்ன? இந்த யோசேப்பா என்னுடைய தந்தை, எங்க அப்பா மேல இருக்காரு, நான் எதுல இருக்கிறேன்? கவனித்துக் கொள்ளுங்கள். யோசேப்பு வேலையை இயேசு பின்னாடி செய்தார். அவர் தச்சனாகவும் இருந்தார். ஆனா என்ன சொல்றாரு? இந்த தச்சன் வேலை இல்ல, என் தந்தையின் வேலை எனக்கு இருக்கிற. என் வீட்டை குறித்து வைராக்கியம் பட்சித்ததுல ஆலயத்தில் உட்கார்ந்து சவுக்கை உண்டாக்கி அடிச்சு துரத்தினா தெரியுங்களா? அது தற்கொலை முயற்சிக்கு சமம். ஆலயத்தில் வேத பாரகனுக்கு எதிராக, பிரதான ஆசாரியனுக்கு எதிராக ஒரு சவுக்கை உண்டாக்கி ஆலயத்தை சுத்திகரித்து என் தந்தையின் வீடை கல்வ சொன்னா தெரியுங்களா? அது கத்தனை தெரியுங்களா? நம்ம பாம்புல இந்த சூசைட் பாம்பர்ஸ் இருக்கான் தெரியுங்களா? பாம்பை கட்டிட்டு போறான். அதுக்கு சமம்.
அப்படின்னா அந்த வைராக்கியம் என்ன பண்ணிட்டு, கொலையே செய்தாலும் பரவாயில்ல. இயேசு கொல்லப்பட்டது காரணம் என்ன? இவன் தேவனுடைய குமாரன் தூஷணம் சொல்றான். அன்புக்குரியவர்களே, வீட்டை குறித்து வைராக்கியம் இருக்கு தெரியுங்களா? அதுதான் இன்றைக்கு சபைக்கு தேவை. லாங்கிங் சர்ச். 9ஆவதாக ஒன்றை சுட்டி காட்டுகிறேன். 9வது ஒரு 7 இருக்குது. 47ஆம் வசனம் வாசிங்க. தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க? எப்ப தயவு கிடைக்கும் தெரியுங்களா? லீவிங் சர்ச். பழைய சுவாபங்கள், ஜென்ம சுவாபங்கள் இருக்கு தெரியுங்களா? லீவிங் சர்ச். லீவிங் சர்ச் என்றால் பழைய சுவாபங்கள், ஜென்ம சுவாபங்களை விட்டு விடுகின்ற சபையின் அர்த்தம். அந்த வசனம் என்ன சொல்லுது? எல்லாரிடத்திலும் என்ன பெற்றிருந்தாங்களா? எல்லார்ட்டும் எப்ப தயவு கிடைக்கும் தெரியுங்களா? புது மனுஷனா நீங்கள் நானும் மாறினாதான் எல்லாரிடத்திலும் தயவு கிடைக்கும். தயவுன்னா அவனோட அட்ஜஸ்ட் பண்ணி போய் நாம் அவனுக்கு ஏற்றா போல் வாழ்வதில்லை, அவனுக்கு எதிர்த்து தான் நிற்போம். ஆனால் அவன் என்ன பண்ணணும் தெரியுங்களா? நம்ம குற்றம் சொல்றதுக்கு ஒன்றும் கிடைக்கக்கூடாது. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தை வாசிங்க. 1 Peter chapter 4 verse 2 and 3. ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக என்ன செய்யணுமா? மாம்சத்தில் இருக்கிற வரைக்கும் இனிமேல் என்ன செய்யக்கூடாது? மனுஷனுடைய வழக்கத்தின்படி வாழாம மனுஷனுக்கு எதிராகத்தான் வாழுவோம். தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். என்ன செய்யணும்? எல்லாவற்றையும் விட்டு ஓய்ந்திருப்பான். அடுத்த வசனம். சென்ற வாழ்நாள் காலத்திலே, சென்ற வாழ்நாள் காலத்தில் நாம் புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும். எப்ப நடந்து கொண்டோம்? பழைய காலத்துல எப்படி இருந்தோம்? அவங்கள போல இருந்தோம், அவங்கள போல வாழ்ந்தோம். அவனோட ஃப்ரெண்ட் இருந்தது, அவன் வீட்டு நிகழ்ச்சிக்கு போவோம், அவனோட எல்லாம் கலந்துப்போம். அவன் கிறிஸ்மஸுக்கு வருவான், நம்ம கேக் கொடுப்போம். அவன் ஆயுத பூஜை போனா அவன் ஸ்வீட் கொடுப்பான், நம்மளை வாங்கி சாப்பிட்டு வருவோம். இதெல்லாம் அப்போ. இது சென்ற வாழ்நாட்களில் வசியமா. அப்பொழுது நாம் காம விகாரத்தையும் துர் இச்சைகளையும் நடப்பித்து மதுபானம் பண்ணி களியாட்டம் செய்து வெறி கொண்டு அருவருப்பான விக்கிரக ஆராதனை செய்து வந்தோம். அந்த துன்மார்க்க உலையிலே அவர்களோட கூட நீங்கள் விழாமல் இருக்கிறதுனாலே. இப்ப என்ன நிலைமை? இப்ப நம்ம என்ன செய்ய முடியாதுல? விழ முடியாமல் இருக்கிறதுனால அவர்கள் ஆச்சரியப்பட்டு அவன் என்ன பண்றான்? இதான் தேவனுக்கு என்ன வருது? நேற்று வரைக்கும் நம்ம கூட உட்காந்து எச்சு சாராயம் குடிச்சாண்டா, இன்னைக்கு என்ன ஆயிட்டாரு? அவர் பரிசுத்தமான ஆயிட்டாராண்டா அப்படின்னு சொல்றான் தெரியுங்களா? ஹலோ, அதுதான் என்ன தெரியுங்களா? விட்டு விட்டால் என்ன ஆகும் தெரியுங்களா? அவன் யோசித்து பார்க்கறான், அடட மாட்டாயா, எல்லாட்டும் எப்படி தேவை கிடைக்குது? பழைய வாழ்க்கை விட்டா தெரியுங்களா? தொடர்ந்து வாசிக்காத. உங்களை தூஷிக்கிறார்கள். இப்ப என்ன பண்ணான்? திட்டுறான், டே ரொம்ப பரிசுத்தவன் ஆயிட்டியா? பிசாசோட ஒரு நல்ல குணம் என்ன தெரியுங்களா? நம்ம பாவியா இருக்கும்போது என்ன பண்ணுவான் தெரியுங்களா? அந்த பைபிள் எடுத்து பிரசங்கம் பண்றானே, அவனை விட நீ யோக்கியாண்டா, அவன் பண்றான் தப்பு பண்றான் பாருன்னு சுட்டி காட்டினான். நீங்க ரட்சிக்கப்பட்ட உடனே, டேய் ஒன்ன மாதிரி அயோக்கியப்ப ஒருத்தனும் இல்லம்மா, ஒரே பிசாசு தான். முதல்ல என்ன பண்ணா? நாம் பாவத்தில் வாழ்ந்த போது பாராட்டினவன் இப்ப கர்த்தர் பக்கம் வந்த உடனே என்ன பண்ணா? தூஷிக்க ஆரம்பிக்கிறான் பாரு. காரணம் என்ன தெரியுங்களா? சென்ற வாழ்நாட்களை நம்மகிட்ட இருந்தது, அப்ப என்ன பண்ணிட்டாத? விட்டுட்டோம்ல. 2 கொரிந்தியர் 5:17 என்ன? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழையவைகள் எல்லாம் ஒளிந்து கொண்டன. ஒளிந்து போயினவா? ஹலோ, பைபிள் அப்படியா இருக்குது? போயினன்னு இருக்குதா, கொண்டனன்னு இருக்கா? போயினா இருக்குது. ஆனா நிறைய விசுவாசி பைபிள்ல ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழையவைகள் எல்லாம் ஒளிந்து கொண்டன. ஒன்னும் ஒளிஞ்சு போகல, எல்லாம் எங்க இருக்குது? ஒளிந்து கொண்டன. அடே பொறாமை, அடே பொச்சரிப்பு, அடே பின்னாடி பேசுறது, அடே எரிச்சல், அடே மூக்குணில கோபம், எல்லாம் எங்க இருக்குது? ஒளிந்து கொண்டன. ஒன்னும் ஒளிந்து போயிருக்கணும், ஆனா என்ன ஆச்சுது? ஒளிந்து கொண்டன. என்ன அர்த்தம்? மேல பாத்தீங்கன்னா ஒரு அக்மார்க் விசுவாசி, ஐஎஸ்ஐ முத்திரை போட்டு பார்த்தீங்கன்னா பரிசுத்தவாட்டி தான் அப்படி உட்கார்ந்துருக்கும் பாருங்களேன். எவனாவது காலை மிதிச்சுட்டான்னு வச்சுங்களேன், உள்ள பேய் வெளியே வரும் பாருங்களேன். வெளியே வந்து என்ன பண்ண தெரியுங்களா? ஒருத்தன் சொல்றான், மகனே பைபிளை தூக்கிட்டேன்னு பார்க்குறேன்டா, நடக்கிற கடையே வேற எடுக்கலண்ணா, நீ எங்கய்யா ரட்சிக்கப்பட்ட? இன்னும் எங்கடா இருக்கிற? எடுக்க நல்லது. என்ன ஒரு வருத்தம்? என்ன? பைபிளை தூக்கிட்டேன்டா, இல்லைன்னா மகனை நடக்கிற கடையே வேறன்றல்ல. அப்படின்னா எங்க அது ஒளிந்து போயின?
ஒளிந்து கொண்டன. யோசித்து பாருங்க, நம்ம காலை யாராவது மிதிச்சான்னு வச்சிங்களேன், ஒன்று என்ன பண்ணுவோம்? சோதரம் சோதரேன் சோதரேன் திட்ட மாட்டோம், ஏன்னா ரட்சிக்கப்பட்டவங்கல்ல. ஆனால் உள்ள ஒன்று ஒளிஞ்சிட்டு இருக்குல்ல, என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? 3 நாள் ஃபாஸ்டிங் இருப்போம். எதுக்கு? ஆண்டவரே, நான் உடைய ஊழியக்காரன் என்றும் நான் உடைய பிள்ளை என்றும் அவன் என்னை திட்டின ஆண்டவரே, அவன் காலை உடையும் ஆண்டவரையும் ஜெபம் பண்ணுவான்ல. அவன் காலை முடக்கி போடுற வரைக்கும் நமக்கு தூக்கமே வராதுல்ல. நம்ம எங்கெங்கே புது சிருஷ்டியாக மாறணும். தமிழில் ஒரு வார்த்தை மொழியாக்கம் பண்ண படல். அதில் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டி, பழையவைகள் எல்லாம் ஒளிந்து கொண்டன, எல்லாம் புரிதா. அந்த எல்லாத்துக்கும் நடுவில் இங்கிலீஷில் பிஹோல்ட் அந்த வார்த்தை இருக்கும். பிஹோல்ட் ஆல் திங்ஸ் பிகம் நியூ. அதுக்கு அர்த்தம் என்ன? ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள பழைய ஒளிந்து போச்சு, உனக்கு வேணும்னா நீ நல்லா பார்த்துக்கோ, எல்லாம் புதுசாயிட்டு. தமிழில் அந்த பிஹோல்ட் அந்த வார்த்தை தமிழில் மொழியாக்கம் பண்ணப்படலை. என்ன இருக்கணும்? பிஹோல்ட் ஆல். அது ஒரு சேலஞ்சிங் லைஃப். என்ன நல்லா பாரு, பழைய வாழ்க்கை இருந்தில்ல, அது ஏதாவது எங்கிட்ட இருக்கா, நீ வேணா செக் பண்ணி பார்த்துக்கோ. செக் பண்ணாதானே நம்ம கடை தெரியும் நம்மகிட்ட எவ்வளோ ஓட்ட உடச்சல் இருக்கோன்னு. சங்கீதம் 26 1-2 வசனத்தை வாசிங்க. கர்த்தாவே, என்ன சொல்றாரு தாவீது? கர்த்தர் என்ன நியாயம் விசாரிங்க, நான் என் உத்தமத்தில் நடக்கிறேன், நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன் அப்படின்னா அவர்கிட்டயே சேலஞ்ச் பண்றான். பாருங்களேன் என்ன சொல்றான்? என்ன வேணும் நீங்க ஜட்ஜ் பண்ணி பாருங்க, நான் எதில் நடக்கிறேன்? உத்தமத்தில் நடக்கிறேன். நான் யாரை நம்பி இருக்கேன்? உங்களை தான் நம்பி இருக்கேன். அப்படி சொல்லிட்டு 2ஆம் வசனம் வாசிங்க. என்ன செய்யணுமா? பரிசுத்தம்னா என்ன? டெஸ்ட் பண்ணி. அடுத்தது சோதினா என்ன? சரி, அடுத்தது 3 ப்ராசஸ் சொல்றான் பாருங்களேன். ஒன்று என்ன? டச் மீ லார்ட். அண்ட் முதல்ல போட்டு தெரியுங்களா? திரும்ப வாசிங்கம்மா. கர்த்தாவே, 2ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தாவே, என்னை பரீட்சித்து. அந்த பரீட்சித்து பயன்படுத்த கிரேக் எபிரேய வார்த்தை கர்த்தனை தெரியுங்களா? டச் மீ லார்ட். அதாவது ஜுரம் இருக்குதான்னு பார்க்க தட்டுறான், அந்த மாதிரி அர்த்தம். தாவீதுக்கு என்ன கொழுப்பு பாருங்களேன், கெட்டு போய் நிற்கிறான். தொட்டு பாருங்க ஆண்டவரே, டேய் தொட்டா மலை கூட மெழுகா போல உருகி போயிடுறா, உன்னை தொட்டு நீ காண பரவாயில்ல, தொட்டு பாருங்க. டச் மீ லார்ட். அடுத்தது என்னை சோதித்து பாரும். கிரேக் வார்த்தை எபிரேய வார்த்தை கர்த்தனை ஸ்மெல் மீ லார்ட். அப்படி முகர்ந்து பாருங்க. என்ன ஈசாக்கு முகந்து பார்த்தான்ல, வாசனையை பார்த்தா யார் மாதிரி இருக்குது? ஏசா மாதிரி இருக்குதுன்னு சொன்னான் தெரியுங்களா? அவன் என்ன பண்றான்? நீங்க வேணா என்ன பண்ணுங்க? ஸ்மெல் மீ லார்ட். 3வது புட் மீ ஆன் ஃபயர். என்னை புடமிட்டு என்னதான் என்ன தூக்கி நெருப்பில் போடுங்க ஆண்டவரே, அப்போது என் உத்தமம் உங்களுக்கு தெரியும்ன்றான். பாருங்களேன், அந்த போல்ட்னஸ் இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு இருந்தா நம்ம யார் தெரியுங்களா? லிவிங் சர்ச். நான் விட்டேன் கர்த்தாவே. உங்களுக்கு மனுஷன் பார்த்தா தெரிய மறைக்க முடியும், ஆனால் கர்த்தர் தொட்டு பார்த்தா, கர்த்தர் முகந்து பார்த்தால் என்னை ஈசாக கண்ணு தெரியாம ஏமாறதுக்கு 7 ஆவிகளை கண்களாக கொண்ட தேவன்ல அவரால் பார்க்க முடியாததா? அவர் தூக்கி நெருப்புல போட்டா யார் நிற்க முடியும் அந்த நெருப்புல? ஆனா தாவீது சொல்றான், என்ன பண்ணுங்க? டச் மீ லார்ட், ஸ்மெல் மீ லார்ட், புட் மீ ஆன் ஃபயர். என்னை நெருப்புல போடுங்க, அப்போது நான் இப்படி தான் இருப்பேன், உத்தமத்தில் இருப்பேன். அதுதான் அந்த பிஹோல்ட் அந்த வார்த்தைக்கு அர்த்தம். 2 Corinthians 5:17 என்னை நீ சோதி ஒரு கிறிஸ்துவுக்குள்ள தான் புது சிருஷ்டி, பழையவைகளெல்லாம் ஒளிந்து போயின, பார் எல்லாம் புதிதாகின. அப்படின்னா எல்லாம் புதிதாக இருக்கணும்ல. 10ஆவதாக கடைசியாக திரும்பியும் 47ஆம் வசனம் மறுபடியும் வாசிங்க. தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள், ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். லார்ட் ஆடிங் சர்ச். சபையில ஆத்துமாக்களை சேர்க்கிறது கர்த்தருடைய வேலை. லார்ட் ஆடிங் சர்ச். கர்த்தர் அனுதினமும் சபையில் என்ன பண்ணாராம்? ஆத்துமாக்களை சேர்த்து கொண்டு வந்தார். கடைசியாக என்ன? சபையில ஆத்துமாவை கொண்டு சேர்க்கிற வேலை யார் வேலை? கர்த்தருடைய வேலை. என்ன போட்டிருக்கு தெரியுங்களா? டெய்லின்னு போட்டிருக்கு பாருங்களேன், அனுதினமும். ஏன் கர்த்தர் அனுதினமும் சேர்க்கிறாரு? கர்த்தர் சபையில சொன்னேன், சபையில ஆள் மார்க் சேர்க்க யார் வேலை? கர்த்தருடைய வேலை. எப்போ கர்த்தர் டெய்லி செய்வார் தெரியுங்களா? 46ஆம் வசனம் திரும்ப வாசிங்க. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்தில் அனுதினமும் தரித்திருந்து. கவனிச்சீங்களா? நம்ம டெய்லி கோயிலுக்கு வந்தா கர்த்தர் டெய்லி ஆளை சேர்ப்பார். ஹலோ ஹலோ, ரொம்ப சிம்பிள் ஃபார்முலா, ஆனால் ரொம்ப கஷ்டமானது நமக்கு இதுதான். விசுவாசி செய்ய வேண்டிய வேலையை சரியா செய்தா கர்த்தர் செய்ய வேண்டிய வேலை கர்த்தர் சரியா செய்வார்.
இவன் என்ன பண்றான்? டெய்லி ஆலயத்தில் கூடி வருகிறான். அவர் என்ன பண்றாரு? டெய்லி ஆளை சேர்த்துட்டே இருக்கிறாரு. நம்ம வாரத்துக்கு ஒரு முறை வருவோம், இல்லை மாசத்துக்கு ஒரு முறை வருவோம், இல்லை அந்நாள் மாதிரி வருஷத்துக்கு ஒரு முறை வருவோம். லார்ட் ஆடிங் இன்டு தி சர்ச் டெய்லி. கர்த்தர் அனுதினமும் சேர்க்கிறார். ஏன் தெரியுங்களா? விசுவாசி அனுதினமும் வந்துட்டே இருக்கிறான். அவன் அனுதினமும் வரும்போது கர்த்தர் மாத்திரம் எப்படிங்க 6 மாதத்துக்கு ஒரு முறை வர முடியும்? அவரும் அனுதினம் செய்யணும்ல. அப்போஸ்தலர் நடபடிகளில் அனுதினமும் விசுவாசிகள் செய்ய வேண்டிய 4 பயிற்சி. இது ஒன்று, அனுதினமும் ஆலயத்துக்கு வருவது, டெய்லி மெட். 2:47-46 என்ன? டெய்லி மெட். அவங்க என்ன பண்றாங்க? ஒவ்வொரு நாளும் வாசிங்க, 2:46 வாசிங்க. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து. அப்படின்னா முதல்ல என்ன? டெய்லி மெட். ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்? செய்ய வேண்டியவர் என்ன? ஆலயத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். ரட்சிக்கப்பட்ட போது 7 நாள் ஆலயம் இருந்தா கூட 8வது நாள் ஒன்று இல்லையான்னு வருத்தப்பட்ட நாட்கள் உண்டு. ஆனா இப்போ 7 நாள்ல ஒரு நாளை ஏண்டா வருதுன்னு வருத்தம் இருக்குல்ல. இப்போ ரட்சிக்கப்பட்ட போது நான் பழிக்கடையா சபையில தான் கிடப்பேன். என்னுடைய வீடு, என்னுடைய ஃபேக்டரி, அடுத்தது எங்க சபை தான். மீட்டிங் இல்லைன்னாலும் பாஸ்டர் கிட்ட போய் உட்காந்து பார்த்ததை படித்தா எனக்கு புரியல, இதுக்கு என்ன அங்கிள் உடனே பார்த்தா அர்த்தம், இப்படி தம்பி இப்படி தம்பி இப்படி சொல்லிக் கொடுப்பாங்க. அப்புறம் என்ன தோணுது தெரியுங்களா? அச்சா வாரத்தில் 7 நாள் தானே, 8 நாள் இருந்தால் 8 நாளும் சபைக்கு போகலாம்ல. அடி எப்போ புது தொடப்பம் கேஸ், சரியா? அப்புறம் இந்த தேஞ்சி தொடப்ப கட்டியாக மாறின பிறகு 7 நாளில் ஒரு நாள் வர்றதுக்கே அது காசு கேட்குது. இப்போ அது பார்த்தீங்கன்னா ப்ராக்சியில் தானே போயிட்டு இருக்குது. அவன் காலேஜில் ப்ராக்சின்னா இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவான் தெரியுங்களா? அம்மா முதல்ல வந்துடும், பைபிளெல்லாம் தூக்கிட்டு வந்துடும். அப்புறம் கணவனை பார்த்தீங்கன்னா முடியும் போது நேரத்தை உட்காந்துப்பாரு, கூட்டத்தை ஒரு குழப்பி இங்கேருந்து பைபிளை வாங்கிட்டு அங்கே போவார் பாருங்களேன். அடுக்கு ஒரு பைபிள் தூக்கிட்டு வரதுக்கு ஒரு கஷ்டம். என்ன பண்ணோம்? டெய்லி மெட். அடுத்தது 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 6:1. அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில். அடுத்தது டெய்லி கேட். ஒவ்வொரு நாளும் கவனிக்கப்பட்டார்கள். அன்றாட விசாரிப்பு. சபையில் எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? டெய்லி கேட். ஒவ்வொரு நாளும் விசாரிக்கின்ற அனுபவம். ஒன்று தெரியுங்களா? விசாரிப்பது கர்த்தருடைய தன்மையும். ஹலோ, அவர் உங்களை உங்கள் கவலைகள் எல்லாம், அது தமிழ்ல, இங்கிலீஷ்ல 2 கவலை இருக்கும். casting all your cares upon him for he cares for you. உன் கவலையெல்லாம் அவர் மேல போட்டுரு, ஏன்னா அவர் உனக்காக கவலைப்படுகிறார். தமிழ்ல விசாரித்தெல்லாம் ஹலோ நல்லா இருக்கீங்களா பிரதர், ஃபைனா இருக்கீங்களா, ஃபைன் பிரதர் போயிடுவான். கவலைப்படுதல். கர்த்தர் என்ன செய்கிறார்? விசாரிச்சுட்டு போகிறவர் அல்ல, அவர் உங்களுக்காக கவலைப்படுகிறவரானபடியினால உங்கள் கவலையெல்லாம் என்ன பண்ணு? அவர் மேல வச்சிடு. அப்படின்னா என்ன வேண்டும் சபைக்கு? டெய்லி கேர். 3ஆவதாக அப்போஸ்தலர் 17:11. அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படியா இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால். ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணாங்க? வேதத்தை படிக்கல, ஆராய்ந்து பார்த்தார்கள். பைபிள் படிக்கலையா நமக்கு பெரிய பாடுதல, ஆராய்ச்சி வேறையா? 3வது என்ன செய்யணும்? டெய்லி சர்ச் த வேர்ட் ஆஃப் காட். ஒவ்வொரு அனுதினமும் என்ன பண்ணாங்க? வேத வசனத்தை என்ன பண்ணாங்க? பைபிள் ஸ்டடி. வாரத்துக்கு ஒரு நாள் இல்லை, ஒவ்வொரு நாளும் பைபிள் ஸ்டடி. கவனித்துக் கொள்ளுங்கள். குறைஞ்சது ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் பைபிள் படிக்கலன்னா நீங்க பின்மாற்றத்துக்குள்ள இருக்கீங்கன்னு அர்த்தம். விடிஞ்சதுப்போ வாரத்துக்கா மாசத்துக்கா 2 மணி நேரம் கேட்பீங்க போறதுப்போ. ஹலோ, 10வது என்ன தெரியுங்களா? லார்ட் ஆடிங் சர்ச். என்ன நடந்தது? நம்ம டெய்லி செய்தா அவரும் டெய்லி செய்வார், சரியா? ஒன்று என்ன? டெய்லி மெட். அடுத்தது என்ன? டெய்லி கேட். 3 டெய்லி சர்ச். 4ஆவதாக 16:5 வாசிங்க. அதனாலே சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின. கவனிச்சீங்களா? டெய்லி இன்க்ரீஸ். சபை என்ன ஆகுது? ஒவ்வொரு நாளும் என்ன பண்ண? நாளுக்கு நாள் என்ன ஆச்சுதான்? டெய்லி தி சர்ச் இன்க்ரீஸ். சபை எப்படி பெருகும்? நாம் தினந்தோறும் செய்ய வேண்டிய வேலைகளை தினந்தோறும் செய்யாவிட்டால் சபை தினந்தோறும் கர்த்தரால ஆட் பண்ண முடியாது. கர்த்தர் தன் சபையை ஒவ்வொரு நாளும் பெருக பண்ண விரும்புகிறவர். 6 மாதத்துக்கு ஒரு முறை இல்லை, 3 மாதத்துக்கு ஒரு முறை பேப்டிசம் இல்லை, ஒவ்வொரு நாளும் சபையில் ஞானஸ்தானம் கொடுக்கின்ற அனுபவத்தை கர்த்தர் விரும்புகிறார். ஆனால் என்ன வேணும் தெரியுங்களா? நாம் செய்கிற வேலையை நாம் சரியாக செய்தால் கர்த்தர் அவர் செய்கிற வேலையை எப்போதும் சரியாக செய்கிறவர். நம்ம தான் பிரச்சனை, நாம் தான் பிரச்சனை. நாம் அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்திலிருந்து நான் என்ன செய்ய வேண்டும்
என்ன செய்ய வேண்டும் என்ற போது அவர்களுக்கு 4 கருத்துக்கள் சொல்லப்பட்டது, என்ன செய்ய வேண்டும் என்று. சரியா? அவர்கள் இதை செய்த போதுதான் இந்த 10 மகத்துவங்களும் சபையில் நடந்தது. சரியா? நாம் கவனித்த 10 அந்த அனுபவங்கள் எப்போ சபைக்கு வந்ததுன்னா, அவங்க கேட்ட கேள்வி என்ன? நாங்கள் என்ன செய்ய வேண்டும். அவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டது? மனம் திரும்பு, அடுத்தது ஞானஸ்நானம் பெற்றுக்கோ, அடுத்தது ஆவியின் வரத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், அடுத்தது பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழுங்கள். அதாவது என்ன செய்யாதீங்க, மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். அப்படின்னா 4 அனுபவங்கள் அன்றைக்கு சொல்லப்பட்டது அவர்களுக்கு. ஒன்று என்ன? மனம் திரும்பு. 2வதாக என்ன சொல்லப்பட்டது? ஞானஸ்நானம் பெற்றுக்கொள். 3வது என்ன? ஆவியின் வரங்களை பெற்றுக்கொள். 4வதாக பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும். இதை அவங்க அப்படியே செய்தாங்க. ஏன்னா அதுக்கு அடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, அதை கேட்டவர்கள் என்ன பண்ணாங்க? அப்படி ஏற்றுக்கொண்டார்கள். 3000 பேர் அன்றைக்கு என்ன செய்வாங்க? சபையிலே சேர்க்கப்பட்டார்கள். அதுக்கப்புறம் தான் என்ன வாசிக்கிறோம்? 42 நாம் கவனித்த அந்த 10 அனுபவங்களை வாசிக்கிறோம். அப்படியானால் சபைக்கு இப்படிப்பட்ட அனுபவங்கள் வர வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? 4 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. வருகை தாமதித்தால் நாளைக்கு ராத்திரிக்குள்ள இந்த 4ஐயும் கவனிப்போம். சரியா? இந்த 4 அனுபவங்களும் சபைக்கு இருந்தால் கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த 10 அனுபவங்களும் தானாக நடக்கும். அது சொன்னது தெரியுங்களா? முதல் அனுபவம் என்ன அனுபவம்? லேர்னிங் சர்ச். கண்டிப்பாக கற்றுக்கொள்ள. ஏன் தெரியுங்களா? இந்த 4க்கும் அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள், இந்த 10 நடக்குது. அப்படின்னா முதலாவது அனுபவம் என்ன? மனம் திரும்புதல். யாருக்கு மனம் திரும்புதல்? சபைக்கு. நம்ம அதாவது முதல்லையே கோணல் தான் நமக்கு. மனம் திரும்புதல் யாருக்கு? உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். மத்திய 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் என்ன? வருத்தப்பட்டு அப்படி இருக்கக்கூடாது. பாரம் சுமந்து வருத்தப்படுறவனே. அதான் ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷன். வருத்தப்பட்டவங்க யாராவது பாரம் சுமப்பாங்களா? பாரம் சுமந்ததுனால தான் அவனுக்கு என்ன வருது? வருத்தம் வருது. கத்தோலிக்க மொழியாக்கத்தை பாருங்க, சுமை சுமந்து சோர்ந்து சோர்ந்து சுமை சுமப்போரே இல்லை. அதான் ஒரிஜினல், அதான் சரியான மொழியாக்கம். என்ன? பாரம் சுமந்து வருத்தப்படுகிறார்கள். என்ன பாரம்? நமக்கு என்ன பாரம்? கடன் பாரமா? வியாதி பாரமா? இல்லை உன் குடும்ப பிரச்சனையா? இதுதானே நம்ம பாரம். ஆமாவா? ஆனால் அந்த பாரத்தை இயேசு சொல்லலை. இயேசு என்ன சொல்லுவா தெரியுங்களா? 11:29 பாருங்க. நான் சாந்தமும் உள்ளவா இருக்கிறேன், என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் அப்பொழுது உடம்புக்கு சொன்னாரா ஆன்மாவுக்கு சொன்னாரா? அப்போ பாரம் உடம்புல இருக்குது, ஆன்மாவில் இருக்கா? ஆனால் நம்ம இது எந்த வசனத்தை எதுக்கு பயன்படுத்துகிறோம்? ரோட்டில் போகிற குப்புசாமிக்கும் கோவிந்தசாமிக்கும் பயன்படுத்திட்டு இருக்கோம். இது நம்ம எதுக்கு பயன்படுத்துகிறோம்? சுவிசேஷ கூட்டங்களுக்கு, தெருமுனை கூட்டங்களுக்கு, மார்னிங்கில் இருந்து டவுன் ப்ரீச்சிங், லான் ப்ரீச்சிங்லாம் பண்ணுறது தெரியுங்களா? இதற்கு தான் பயன்படுத்துகிறது. யாருக்கு பயன்படுத்துகிறோம்? அவிசுவாசிகளுக்கு தான் பயன்படுத்துகிறோம். ஆனால் இது யாருக்கு சொல்லப்படுதுன்னா எனக்கும் நமக்கும். ஏனென்றால் எப்போவுமே பைபிளில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேமஸான வசனம் இருக்குது தெரியுங்களா? நிறைய ஃபேமஸ் வசனம் இருக்குது தெரியுங்களா? அதுக்கு முன்னாடி சங்கீதம் 50:15 வாசிங்க. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. இது ரொம்ப ஃபேமஸ் வசனம். அதுக்கு முன்னாடி வசனத்தை படிக்கணும். அதை செய்யணும். அதை செய்ய மாட்டோம். ஸ்தோத்திர பலியை செலுத்திட்டு அப்புறம் ஆபத்து காலத்தில் கூப்பிடுது. நமக்கு எப்பவுமே என்ன, இந்த ஃபேமஸ் வசனத்தெல்லாம் என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? அதை மாத்திரம் அப்படி நடுவுலேருந்து எடுத்து என்ன பண்ணுவோம், அதை ஒரு தப்பான கான்டெக்ஸ்டில், ஒரு தப்பான ஒரு சந்தர்ப்பத்தில் பயன்படுத்தி கொண்டு இருப்போம். ஆனால் வேதம் அப்படி சொல்லலை. அதே போல் தான் மத்திய 11:28 அந்த பாரம் என்ன பாரம் தெரியுங்களா? இட் இஸ் நாட் பிசிக்கல், இட் இஸ் சோலிக்கல். என்ன பாரம்? ஆன்மாவில் உள்ள பாரமே தவிர உடம்பில் உள்ள பாரத்தை இயேசு சொல்லலை. அவர் சொன்னது என்ன? உங்கள் ஆத்துமாக்கள் கிடைப்பார்கள் கிடைக்கும். அப்படின்னா எதை பற்றி பேசுகிறார் இயேசு? ஆன்மாவை. அந்த மத்திய 11ஆம் அதிகாரத்தில் 3 பகுதிகளாக பிரிக்கணும். மத்திய 11ஆம் அதிகாரத்துக்கு தெரியுங்களா? 1 முதல் 15 வசனங்களை பார்த்தீங்கன்னா அது கர்த்தரை அறிவிக்கிறவர்களை பற்றியது. அறிவித்தல். யார் இவ? யோவான் ஸ்நானன். மத்திய 11:1-15 வரைக்கும் யாரை பற்றி பேசுகிறார்? யோவான் ஸ்நானன் காவலில் வைக்கப்படுகிறார். உடனே என்ன பண்ணுறாரு? அப்படியே சீஷைகளை அனுப்புகிறார். அவங்க கேட்குறாங்க, ஆமாம் வருகிறவர் நீ தானா, இல்லை இன்னொருத்தர் வர காத்திருக்க வேண்டுமானே எங்கள் தலைவர் கேட்க சொன்னார். அன்புக்குரியவர்களே,
யோவான் ஸ்நானன் இயேசுவை எப்போது பார்த்தார் தெரியுங்களா? மரியன்னை சகரியாவை எலிசபெத் அம்மாவை பார்க்க வராங்க. வரும்போது இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, வாழ்கன்னு வாழ்த்துனாங்க. உடனே வயிற்றில் இருக்கிறவன் என்ன பண்ணா தெரியுங்களா? கவனிச்சிங்களா? எப்போது 6 மாத கரு, குழந்தை கூட இல்லை, வெளியே வந்தாலும் 6 மாத குழந்தை. யோவான் ஸ்நானன் எப்படி இருக்கிறான்? 6 மாத கருவாக தாயின் வயிற்றில் இருக்கும்போது அவர் சொல்றாங்க, இந்த வாழ்த்துதல் சத்தம் கேட்ட உடனே உள்ள ஒருத்தர் என்ன பண்ணா, ஆவியில் நிரம்பி பல்ட்டி அடிச்சான் பாருங்களா, ஒரு குடி குடிக்கிறான் பாருங்களா ஆளு. அதனால அபிஷேகம் பெற்றவன் அந்நிய பாஷை பேசி குடிச்சா தப்பே இல்லை. இருட்டு அறைக்குள்ள ஒருத்தன் ஆம்பிளிக்கல் கார்டு வந்து தொப்புள் கடியை போட்டு கட்டி வச்சிருக்குது, அதை தாண்டி உள்ள ஒருத்தன் குடிக்கிறான்னா வெளியே நம்மளால ஏன் குடிக்க மாட்டான், 4 சேர உடைக்க மாட்டான், நல்ல உடைங்க, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. கவனிங்கள், என்ன ஆகுது தெரியுங்களா? அவன் தாயின் கருவில் இருக்கும்போது அவன் சரி தாண்டோடைய தாயை வராங்கன்னு சொல்றான் பாருங்க உள்ள இருந்துட்டு. அப்படின்னா எப்ப பார்த்தா பாடுவாங்களே, என் கருவை உமது கண்கள் கண்டதே. இயேசு இன்னும் மரியன்னை வயிற்றில் வைக்கப்படவில்லை. பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமான பலம் உன்மேல் நிழல் இடும், உன்னில் உருவானதல்ல உருவாவது கர்த்தருடைய பரிசுத்தம். அதை பின்னாடி வரப்போறது தான் சொல்லியிருக்காங்க. அந்த அம்மா என்ன பண்ணி தெரியுங்களா, குடு 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 ஒரு 10 ரூபா கையில் எடுத்துட்டு ஷேர் ஆட்டோவில் ஏறி கிளம்பிட்டு பாருங்களேன். இந்த மரியன்னை இருக்கு தெரியுங்களா, இந்த படத்தெல்லாம் பார்த்துருக்கீங்களா? மரியாள் படத்தை பார்த்துருக்கீங்களா? மாதா சருவம் பார்த்துருக்கீங்களா? எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? ரொம்ப சாஃப்டாக இருக்கும். எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? தலையில் எப்படி ஒரு முக்காடு போட்டிருக்கும் பாருங்களேன். ஹலோ, போட்டுட்டு தலை எப்படி சாச்சிருக்கும், கண் அப்படி தூக்கிட்டு இருக்கும், சரியா? அதுக்கு பேர் வியாகுல மாதா, சரியா? கேத்தலிக் சர்ச்சில் ஒரு வியாகுல மாதா தான், நம்ம சபைகளுக்கு போனால் ஒவ்வொன்றும் வியாகுல மாதா அப்படியே இருக்கு பாருங்களேன். அங்கே ஒன்று அடையே தாங்க முடியல, இத்தனையை வச்சுட்டு எப்படி நாங்கள் தாங்குவோம்? அந்த பெயின் பண்ணவன் பொம்மை செய்தவன் அப்படி அந்த அம்மாவை பண்ணிட்டாங்களே தவிர அந்த அம்மா ஒரு தீவிரவாதி. அவர்கள் தேவனுக்காக வைராக்கியம் பற்றி எறிந்த ஒரு பாத்திரம். 1 அதிகாரம் 1:39 வாசிங்க. அந்நாட்களில் மரியாள் எழுந்து மலை நாட்டிலே யூதாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு தீவிரமாய் போய். இப்படி போனாங்க. தீவிரவாதி எப்படி போகுது? தீவிரமா போடு பாருங்களேன். குடுகுடுன்னு ஓடி போய் என்ன பண்ணுது, வாழ்க வாழ்கன்னு உள்ள என்ன பண்றான், குடிச்சான் தெரியுங்களா? அதனால தான் தேவதூதன் 6ஆம் மாசம் போறான். எலிசபெத்து, அதாவது ஆண்டவர் இயேசுவுக்கு முன்னோடியாகிய யோவான் ஸ்நானன் வரப்போறாரு, வர வேண்டும். அதுக்கு என்ன பண்ணணும்? எலிசபெத்துக்கு சொல்லப்பட்டது, சகரியாவுக்கு சொல்லப்பட்டது. ஸோ கருவுற்றார்கள், குழந்தை வளருது தெரியுங்களா? கருவில் வளருதா? வளரும்போது ஒரு 3 மாதம் இருக்கும்போது இந்த மரியன்னைட்டு போய் தூதன் போயிட்டு உன் இனத்தாளாகி எலிசபெத்துக்கு இது 3ஆம் மாதம் சொல்லியிருந்தா இந்த மாதிரி என்ன பண்ணியிருக்கோம், இதே மாதிரி தீவிரமா புரட்டு போய் வாழ்கணும் சொன்ன உடனே உள்ள என்ன பண்ணுவான், குதிப்பான், அபாஷனே ஆயிட்டு இருப்பான். அதனால தான் தூதன் 6 மாசம் வரைக்கும் வெயிட் பண்றான். இந்த அம்மா கையை காலை வச்சு சும்மா இருக்காதுடா, சொன்னா குடுகுடுன்னு கிளம்பிடும். ஆகவே என்ன செய்யணும், காத்திருக்கிறான் பாருங்களே. 5 மாதத்துக்கு பிறகு அந்த அபார்ட்டிங் பாசிபிலிட்டி ரொம்ப கொஞ்சம். 6 மாதத்துக்கு அப்புறம் குழந்தைகள் கருக்கலைக்கு வாய்ப்பு இல்லை. அதான் என்ன பண்ணாதீங்களா, 6ஆம் மாதம் பரலோகம் சும்மா இல்லை. ஒவ்வொருத்தரை பற்றி நம்ம எப்படி இருப்போம், என்ன செய்வோம் எல்லாம் தெரிஞ்சதான் என்ன பண்ண செயல்படுகிறது. இந்த மாதிரி சொல்லி தெரியுங்களா, போய் வாழ்த்துனாங்க, உள்ளவங்க குடிக்கிறான் பாருங்களே. என் ஆண்டோடைய தாயார் வந்துட்டாங்க அப்படின்னு நம்மளுக்கு என்ன தெரியுது, ஆண்டவர் இயேசு இன்னும் மரியன்னை கருவில் வைக்கப்படவில்லை. அதுக்கு முன்னாடி என்ன பண்றான் தெரியுங்களா, வைக்கப்படுகிற பாத்திரத்தை தாயின் கருவு 2 அறைக்குள்ள கிடக்கிறான். ஒரு தொப்புள் கொடியை போட்டு அவனை கட்டி உள்ள வச்சிருக்குது. அப்போதும் அவனுக்கு காண முடிந்ததில்லை. அடுத்தது எப்போ யோர்தானில் ஞான ஸ்நானம் பெறுகிறார். அப்ப என்ன சொல்றாரு, நீங்கள் அறியாத ஒருவர் உங்கள் நடுவிலே நிற்கிறார் அப்படி சொல்லுவார். சொல்லிட்டு என்ன பண்ணுவா தெரியுங்களா, நானும் இவரை அறியாது இருந்தேன். அப்ப ஏன் வயிற்றுல இருக்கும்போது குடிச்சீங்க? வயிற்றுல இருக்கும்போது குடிச்சாரு. இப்ப என்ன சொல்றாரு, நானும் இவரை அறியாதிருந்தேன், என்னை ஞானஸ்நானம் கொடுக்க அனுப்பினவர் என்ன சொன்னாரு, நீ போய் ஞானஸ்நானம் கொடுக்கும் போது வானம் திறந்து ஆவியான புறாரூபம் கொண்டு யார் மேல இறங்குவாங்களோ அவர் தான் மேசியா என்று அறிவித்து விடு அப்படி சொன்னார் இல்லையா? இப்போ அதை கண்டு நான் இவர் தான் மேசியான் உங்களுக்கு அறிவித்தேன். ஒரு முறை அல்ல, 2 முறை யோவான் ஸ்நானம் பார்த்திருக்காருல்ல. ஒன்று எப்போ தாயின் கருவில் இருக்கும் போதும் பார்த்திருக்கிறார், 2வதாக ஞானஸ்நானம் போட்டு கரையும் போது பார்த்திருக்காருல்ல. இப்ப என்ன சந்தேகம் வருகிறது, வருகிறவர் நீதானா இல்லை இன்னொருவரை
காரணம் என்ன? அவர் மேசியா என்பவரை அறிவித்து விட்டார். இப்போ யோவான் எங்க இருக்கிறாரு? சிறைச்சாலையில் இருக்கிறார். மேசியாட ஊழியத்தில் ஒரு வேலை என்ன தெரியுங்களா? சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்குகிற வேலை. மேசியா என்றால் என்ன செய்யணும்? கட்டுண்டவனை விடுதலை ஆக்கணும். யோவான் கட்டப்பட்டிருக்கிறார். அவர் என்ன எதிர்பார்த்தார்? இவர் மேசியான்னு அனௌன்ஸ் பண்ணிட்டோம், நம்மளை இந்த ஏரோதை கட்டி வச்சிருக்கிறான். ஆனால் இயேசு வந்து என்ன பண்ணுவார்? என்ன விடுதலை ஆக்கி விடுவார். இயேசு விடுதலை ஆக்கல. ஏன்? அவர் ஊழியம் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அவருக்கு தேவன் அனுப்புகிற திட்டம் நிறைவேறி போச்சுது. என்ன செய்ய முடியாது? இனிமேல் அவர் வெளியே வர முடியாத ஒரு மேலே தான் போய் சேரணும். ஊழியம் முடிந்து போச்சு. அவர் தானே சொன்னார், அவர் பெருகவும் நான் சிறுகவும். அது தமிழ்ல. கிரீக்ல பார்த்தீங்கன்னா அவர் பெருகி கொண்டே இருக்க வேண்டும், நான் குறைந்து கொண்டே இருக்க வேண்டும். he must go on increasing, I must go on decreasing. அப்படின்னா குறைந்து குறைந்து ஒரு நாள் என்ன ஆகணும்? ஒன்றும் இல்லாமல் போயிடணும்ல அவரு. அதுதானே அவரை பற்றிய அழைப்பு. அப்படின்னா அவர் அறிவிக்கிறார். என்ன? இவர் தான் மேசியான் அறிவிக்கிறார். ஆனால் அவருக்கு என்ன தெரியல? இவர் தான் மேசியாவன் ஒரு சந்தேகம் வருதில்ல. அப்படின்னா அறிவிக்கிறார், அவருக்கு என்ன தெரியல? இவரை பற்றி ஒரு முழுமையான ஏன் பின்னாடி சொல்றேன். 2வது 15 வசனம் வரைக்கும் ஆனால் தான் சொல்லுவார், ஸ்திரீகளுக்குள் பிறந்ததில் யோவான் ஸ்நானன் தான் பெரியவன், ஆனால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள அவனிலும் பெரியவன். பெரியவன் சிறியவனா மாறுறதுக்கு என்ன தெரியுங்களா? அறிவித்தார்களே தவிர அவர் என்ன செய்யல? அவரை அறிந்து கொள்ளவில்லை. இன்னைக்கு அநேகர் கர்த்தரை அறிவிக்கிறார்கள், என்ன கிடையாது? கர்த்தரை பற்றிய வெளிப்பாடு கிடையாது. தேவனை பற்றிய வெளிப்பாடு இல்லாமல் என்ன பண்றாங்க? தேவனை அறிவிக்கிறோம், ஆனால் என்ன கிடையாது? we don't have the revelation about God. தேவனை பற்றிய வெளிப்பாடு இல்லாமல் இன்னைக்கு அநேகர் தேவனை குறித்து மற்றவங்களுக்கு சொல்லிட்டே இருக்கிறாங்க. இது ஒரு கூட்டம். 16 முதல் 19 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அடுத்த கூட்டம். இவர்கள் யார்? அறிந்தவர்கள். இவர்கள் யார்? அறிந்தவர்கள். யார் அறிந்தவங்க? பார்த்தீங்கன்னா 16 யூதர்களை பற்றி எழுதியிருக்காங்க. முதல்ல யாரு? முதல் 15 வசனங்கள் யோவான் ஸ்நானனை பற்றியது. அடுத்து 16 19 யாரை பற்றியது? யூதர்களை பற்றியது. இவங்க என்ன? நாங்கள் சந்தைகளில் உட்கார்ந்து நாங்கள் குளறுனோம், நீங்க கூத்தாடலை, நாங்கள் மாரடிச்ச நீங்கள் புலம்பல. இப்போ இயேசுநாதர் என்ன எதிர்பார்க்குறாங்க? ஒரு மாதிரி ஒரு கொட்டு வச்சு அடிச்சுட்டு தெருவில் உட்காந்து பாட்டு பாடி குழல் ஊதுற ஆளுன்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியும் யார் வருவார், மேசியா வருவார்னு தெரியும். இன்னும் சொல்ல போனா மேசியாவுக்கு சொந்தமானவர்கள் சொல்லி கொண்டாங்க. ஆனால் அவங்களுக்கு யாரை பற்றி தெரியல? அறிந்தவர்கள் தான், ஆனால் அவங்களுக்கு என்ன இல்லை? அறிவில்லை. 3வது 20 முதல் 24 வரை வசனத்தை பார்த்தீங்கன்னா அனுபவித்தவர்கள். 20 வசனம் முதல் 24. அப்பொழுது அவருடைய அற்புதங்களில் அநேகமானவைகளை கண்ட பட்டணத்தார் என்ன செய்யல? மனம் திரும்பாமல் போனது நிமித்தம். கர்த்தர் அற்புதம் செய்வதற்கு நோக்கம் என்ன தெரியுங்களா? அற்புதத்தை பெற்றவங்க மனம் திரும்பணும். அற்புதத்தை பெற்றவங்க என்ன செய்யணும்? கர்த்தர் அற்புதம் செய்வதற்கு நோக்கம் என்ன தெரியுங்களா? அதுக்கு பின்னாடி என்ன வர வேண்டும்? மனம் திரும்புதல் வேண்டும். ஆனால் என்ன பண்ணாங்க? கோரோசின், பெத்சாய்தா இல்லை என்றால் என்ன பண்றாங்க? இவங்களை என்ன செய்யறாங்க? அற்புதத்தை பெற்றார்கள். அப்பொழுது தமது பலத்த செய்கைகளில் அதிகமானவைகளை செய்ய கண்ட பட்டணங்கள் மனம் திரும்பாமற் போனபடியினால் அவைகளை அவர் கடிந்து கொள்ளத் தொடங்கினார். இவங்க யாரு? அனுபவிக்கிறார்கள், அவங்களுக்கு என்ன தெரியல? அறிவில்லை. கவனித்துக் கொள்ளுங்கள். என்ன பாரம் தெரியுங்களா? அறிவித்து பார்க்கிறாங்க, ஊழியம் சொல்லி பார்க்கிறாங்க, என்ன வரல? அறிவில்லை. அடுத்து என்ன பண்றாங்க? நாங்கள் அவரை அறிந்தவர்கள், நாங்கள் ஏசப்பா பிள்ளை, பாட்டெல்லாம் பாடின இயேசுவின் பிள்ளை, பயமேலன்னு பாடிட்டு உட்கார்ந்துருப்பான். நமக்கு என்ன இல்லை? அறிவில்லை. 3வது என்ன பண்றோம்? இயேசுவை ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில அனுபவிக்கிறோம், ஆனால் நமக்கு என்ன இல்லை? அந்த வெளிப்பாடு இல்லை. 25 வசனம் வாசிங்க. அந்த சமயத்திலே இயேசு சொன்னது, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். அறிவித்து பார்க்கறாங்க, ஊழியம் செய்து பார்க்கறாங்க. அடுத்து என்ன பண்றாங்க? நாங்க ஏசப்பா பிள்ளைன்னு சொல்லி பார்க்கறாங்க. அடுத்தது என்ன? நாங்க அவரை ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கணும் சொல்லி பார்க்கறாங்க. ஆனா அவங்களுக்கு என்ன இல்லை? அறிவில்லை. அப்போது தேவன் சொல்லுகிறார், வானத்துக்கும் பூமிக்கு தேவனே, இவை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு உம்மை வெளிப்படுத்தினபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். அடுத்த வசனம். ஆம் பிதாவே. ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருவுளத்துக்கு பிரியமாய் இருந்தது. 27. சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறொருவனும் குமாரனை அறியான். இப்ப என்ன பாரம் சொல்லுங்க?
கர்த்தரை அறிகிற அறிவுக்கு தேடுறான். எதை தேடுகிறார்கள்? They want to know about God whom they worship. நான் ஒன்று கேட்கிறேன், கர்த்தரை அறிகிற அறிவு எங்க இருக்கு? தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். எங்க இருக்கு? பைபிள்ல இருக்கு. ஹலோ, நமக்குள்ளதான் இருக்கு. கவனித்துக் கொள்ளுங்கள். தேவனை குறித்து அறியப்படுவது எங்க இருக்குது? அவர்களுக்கு உள் இருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். கவனித்துக் கொள்ளுங்கள். வேதத்தை படித்தால் கர்த்தரை பற்றி அறிகிறதை நாம் பெற்றுக்கொள்கிறோம், அது மாற்று கருத்து இல்லை. ஆனால் வேதம் இல்லாதவனுக்கு, வேதம் கிடைக்காதவனுக்கு, வேதத்தை தெரியாதவனுக்கு, அவனுக்கு உள்ள ஒன்று இருக்குல்ல, தேவனை பற்றி அறிவது எங்க இருக்கு தெரியுங்களா? ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும். அதான் என்ன செய்ய முடியாது. எப்படி 20ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, எப்படி என்றால், காணப்படாதவருடைய நித்திய வல்லமை மகத்துவம் என்பது காணப்படுகிறவைகளாலே உலகம் தோன்றின முதல் அது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகையினால ஒருவனும் போக்கு சொல்ல இடம் இல்லை. எனக்கு கர்த்தரை தெரியாதுன்னு ஒருத்தரும் சொல்லவே முடியாது. ஏனென்றால் காணப்படாதவருடைய நித்திய வல்லமை மகத்துவம் எங்க இருக்குது? காணப்படுகிறவர்களாகிய, அதாவது இயற்கையில் உள்ள வானங்கள் பூமி எல்லாம் இருக்கு தெரியுங்களா? இது தேவனால் உருவாக்கப்பட்டவைகள். அதை பார்க்கும்போது எனக்கு என்ன தெரியணும்? எனக்குள்ள கர்த்தரை அறிகிற அந்த அறிவு கர்த்தர் வச்சிருக்கிறாரு. இந்த அறிவு வச்சு என்ன செய்யணும்? அதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், தேவனே உமது கரங்களின் கிரியைகளை பார்க்கும்போது நீ மனிதனை நினைப்பதற்கும் மனுஷகுமாரனை விசாரிப்பதற்கும் அவன் எம்மாத்திரம். சங்கீதம் 8:4-5 என்ன? எம்மாத்திரம். எம்மாத்திரம் அவன்? அவ்வளோ பெரிய சூரியன், அதையும் படைச்சிங்க. ஒரு 5.25 அடி 5 அடி வரைக்கும் ஒரு மனுஷனையும் படைக்கிறீங்க. அதை பார்க்கும்போது இவன் வெரி இன்சிக்னிபிகன்ட், முக்கியத்துவமற்றவன், ஒன்றுமில்லாதவன். அதையும் படைக்க முடிகிறது, இதையும் கர்த்தருக்கு படைக்க முடியுதுல்ல. அன்புக்கு அதை பார்க்கும்போது என்ன தெரியுங்களா? If there is a creation, there must be a creator. ஒரு படைக்கப்பட்ட ஒன்று இருக்குமானால் அங்கே என்ன இருக்கணும்? படைத்தவர் ஒருத்தர் அங்கே இருக்கணும்ல. ஸோ அதைத்தான் என்ன பண்ணுது? வானங்கள் காட்டுகிறதான். சங்கீதம் 19:1. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய இவருடைய கரங்களுக்கு அறிவிக்கிறது. அவங்களுக்கு என்ன கிடையாது? வார்த்தையும் இல்லை, பேச்சும் இல்லை. ஆனாலும் பகலுக்கு பகல் அறிவு பொழிகிறது, இரவுக்கு வார்த்தையை தெரிவிக்கிறது. வார்த்தை இல்லை, ஆனால் என்ன ஆகுது? பூமியின் கடைசி பரிந்து அவங்களுடைய சத்தம் போகுதுன்னு போட்டிருக்குல்ல. அப்படியானால் தேவனை பற்றி அறிகிற அறிவு எங்க இருக்குது? நமக்குள்ள இருக்குது. அது எப்படி வராது? அறிவித்தால் ஊழியம் செய்தா வந்துடாது. அடுத்தது ஏசை நான் என் சொந்தம் அப்பா நான் தாத்தா அதெல்லாம் சொன்னால் வராது. அடுத்தது என்ன? அவரின் வாழ்க்கையில் அற்புதம் பண்ணால் அதிசயம் பண்ணால் அதனால் வராது. என்ன வரணும்? வெளிப்பாடு வேணும். அந்த 26, 27 வசனங்கள் மனசில் எழுதப்பட வேண்டியது. மறுபடியும் வாசிங்க. ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருவுளத்துக்கு பிரியமாய் இருந்தது. 27 சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறொருவனும் குமாரனை அறியான். இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேர் என்ன பண்றான்? இயேசு தேவனே சொல்றதுக்கு காரணம் தெரியுங்களா? பிதாவின் வெளிப்பாடு அவங்களுக்கு இல்ல. ஆனால் என்ன பண்றான்? பிதா இருந்தா ஒரு காலகட்டத்தில் இயேசுவை படைத்தான்னு சொல்லி சொல்றதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? அவனுக்கு என்ன இல்லை? தேவனுடைய வெளிப்பாடு இல்லாத இருந்தாருனாகும். அவர் தேவன் என்ற ஒன்று இருந்திருக்கும்ல. அப்படியானால் இன்னைக்கு என்ன? கர்த்தர் ஒருவனுக்கு வெளிப்படுத்தினால் தான் அவனுக்கு யாரை பற்றி தெரியும்? ஆராதிக்கிற தேவனை பற்றி அவனுக்கு தெரியும். அடுத்தது 27 குமாரனும் குமாரனும் அவனை எவருக்கு வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறாரோ அவனும் தவிர. அப்ப தேவனை அறியணும்னா நமக்குள்ளதான் இருக்குது. அது எது மூலம் வெளிப்படும்? கர்த்தர் வெளிப்படுத்தினால் ஒழிய நமக்கு என்ன செய்ய முடியாது? நமக்குள்ள இருக்கிறத நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆமென். கவனியுங்கள். தேவன் நம்ம சொன்ன கவனிக்கிறோம், அநேக அனுபவங்களை சபையில வைத்திருக்கிறார். அது எங்க ஆரம்பிக்க தெரியுங்களா? ரிப்பெண்டன்ஸ், மனம் திரும்புதல்ல. 20ஆம் வருஷம் வார்த்தை தெரியுங்களா? அவர் செய்த அற்புதங்களில் அநேகத்தை கண்டவர்கள் என்ன செய்யல? மனம் திரும்பாமல் போனதினால் என்ன ஆகல? அவங்க மனம் திரும்பல. பாருங்களேன், ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். மார்க் 8ஆம் அதிகாரம் 22 முதல் 25 வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா, பெத்சாயிதா ஊருக்கு ஒரு பார்வையற்றவனை அநேகர் அழைச்சிட்டு வருவாங்க. உடனே இயேசு என்ன பண்ணுவா தெரியுங்களா? அவனை ஊருக்கு வெளியே கொண்டு போய் அவன் கண்களில் உமிழ்ந்து கைகளை வைத்து என்ன பண்ணுவாரு? எவைகளும் பார்க்கிறாயா? அவன் என்ன பண்ணான்? பார்த்தான். நடமாடுகிற மனுஷன் எப்படி பார்க்கறான்?
கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அவனுடைய ஒய்ஃபோட அப்பா கூட்டு வந்தாருன்னு வச்சுங்களேன். ஏசுநாட்டு கூட்டு வந்த கூட்டத்தில் யார் இருப்பான்? கண்டிப்பாக மாமனார் தான் கூட்டு வந்திருப்பாரு. மச்சான் கண்டிப்பாக கூட இருப்பாங்கல்ல. என்ன அக்கா தங்கச்சி ஹஸ்பண்ட் இல்லை, அண்ணன் தம்பி கூட கவலைப்பட மாட்டான், மச்சான் கண்டிப்பாக கவலைப்படுவார்ல. ஏன்னா அக்கா ஹஸ்பண்டில் கண்ணு தெரியணும்ல, கூட்டு வருவார் தெரியுங்களா. ஏசு வெளியே கூட்டு போகிறாரு, இல்லை கண்ணில் உமிழ்ந்தார், கைகளை வைத்தார். ஏறிட்டு பார்க்குறாயா? அப்படி ஏறிட்டு பார்ப்பான், மாமனாரை பார்க்குறான். அதோ ஒரு புளிய மரம்ன்றான் வச்சுங்களேன். யாரை பார்த்து? மச்சானை பார்த்து. இதை வேப்ப மரம்னா அந்த அம்மா சும்மா விடுமா? வேப்ப மரத்தை கட்டி வச்சு அடிக்கும்ல. நல்லா நிம்மதியாக இருந்தான் அவன் பாவி, கண்ணு தெரியாமல் இருந்தான். இவர் அறகுறையமாக கண்ணை திறந்து என்ன ஆகிட்டான் தெரியுங்களா? நல்லா இருந்த மனுஷனெல்லாம் எப்படி பார்க்குறான்? மரமாக பார்க்குறான் பாருங்களேன். உடனே ஆண்டவர் என்ன செய்தார்? மறுபடியும் அவனுக்கு ஜெபித்தார். கண்கள் திற 8:22-25 வரைக்கும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் இயேசு அவனுக்காக ஜெபித்தார். அவன் தெளிவாய் பார்வையடைந்தான் தெரியுங்களா. யோசித்து பாருங்க. ஆண்டவர் இயேசு சங்கீதம் 33:9 பார்த்தீங்கன்னா அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட்டால் நிற்கும். அப்படிப்பட்ட இயேசு அவருடைய அந்த சுவிசேஷம் முழுவதும் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதத்துக்கு ஆண்டவர் 2 முறை ஜெபித்தது இந்த ஒண்ணுக்கு தான். கானா ஒரு திருமணத்தில் தண்ணீரை ரசமா மாற்றுறதுக்கு இயேசு ஜெபித்தாரா? இல்லை துதித்தாரா? இல்லை ஸ்தோத்திரம் பண்ணாரா? ஒன்றும் பண்ணல. தண்ணியை ஊத்தினா எடுத்துட்டு போனா அவ்வளவுதான். ஜெபிக்காமலே தண்ணீரை ரசமாக மாற்றுகின்ற வல்லமை உள்ள தேவன். அப்பத்தை எடுத்து ஜெபிக்கல, ஸ்தோத்திரம் தான் பண்ணி பிட்டு கொடுத்தால் அநேக ஆயிரங்கள் பசியாரிட்டுல. லாசரு வெளியே கொண்டு வருவதற்கு ஜெபம் பண்ணல, பிதாட்ட பேசினாரு. பிதாவே, இவங்க சுற்றி இருக்கிறவங்களுக்கு விசுவாசத்துக்காக செய்கிறேன், வெளியே வான்னு கட்டளை தான் கொடுத்தார். அப்படின்னா ஜெபிக்காமலே மகத்துவத்தை செய்கிற ஆண்டவர் இங்க ஒருத்தனுக்கு 2 முறை ஜெபிக்க வேண்டிய அவசியம் வருது. காரணம் என்ன சொல்லுங்க? ஒரே ஒரு அற்புதத்துக்கு தான் ஆண்டவர் இயேசு 2 முறை ஜெபித்திருக்கிறார். காரணம் என்ன தெரியுங்களா? அந்த ஊரு அவனை சுகமாக்கின ஆண்டவர் என்ன சொல்ல தெரியுங்களா? நீ கிராமத்துக்குள்ள போகாம உன் வீட்டுக்கு போம்பார். 26ஆம் வசனம் வாசிங்க. மார்க் 8:26. பின்பு அவர் அவனை நோக்கி, நீ கிராமத்தில் பிரவேசியாமலும் கிராமத்தில் இதை ஒருவருக்கும் சொல்லாமலும் இரு என்று சொல்லி அவனை வீட்டிற்கு அனுப்பிவிட்டார். அவன் எங்க இல்ல? கிராமத்தில் இல்ல. எங்க புரியுதுங்களா? இயேசு ஒரு ஊர்ல இருக்கிறாரு. அந்த ஊருக்கு பக்கத்து ஊர்ல இருந்து என்ன பண்றாங்க? ஒரு பார்வையற்றவன் இயேசு இருந்த இடத்துல உள்ளவர் அல்ல. அவன் எங்க இருந்து வருகிறான்? பக்கத்துல இருந்து கூட்டு வராங்க. அவன் வந்து என்ன பண்றான்? ஜெபித்தார். இயேசு ஊருக்கு வெளியே கூட்டு போயிட்டாரு. கவனித்துக் கொள்ளுங்க. ஊருக்குள்ள அவனை கூட்டிட்டு வந்தாங்க. இயேசு ஊருக்குள்ள ஜெபம் பண்ணல, ஊருக்கு வெளியே அழைத்து கொண்டு போய் ஜெபித்தார். ஒரு முறை அல்ல, 2 முறை கண்களுக்கு ஜெபித்து சுகம் பெற்றுட்டு என்ன சொன்னார் தெரியுங்களா? நீ மறுபடியும் எங்க போகாத, கிராமத்தில் ஒருத்தனுக்கும் சொல்லாத. நீ எங்க போ? உன் வீட்டுக்கு போன. அப்ப என்ன அர்த்தம்? அவன் வீடு எங்க இல்ல? கிராமத்தில் இல்ல. அந்த கிராமம் என்ன கிராமம் தெரியுங்களா? எந்த பெத்சாயிதா? ஆண்டவர் இயேசுவால் சபிக்கப்பட்ட ஊர். கோரோசினே பெத்சாயிதாவை உனக்கு, கப்பர்நகூம் உனக்கு. கவனித்துக் கொள்ளுங்கள். தேவன் சபித்த ஒன்றுல கர்த்தர் மறுபடியும் அற்புதம் செய்ய விரும்பல. அதான் ஊருக்கு வெளியே கொண்டு போயிட்டாரு. மாத்திரமல்ல, மறுபடியும் இந்த கிராமத்தில் ஒருத்தனுக்கு என்ன பண்ணாரு? அவர் செய்த அற்புதங்களில் அநேகத்தை கண்டவர்கள் என்ன செய்யல? இந்த பெத்சாயிதா அநேக அற்புதத்தை கண்டவர்கள். ஆனா அவங்க என்ன பண்ணல? மனம் திரும்பாமல் போனதுனால எவ்வளவு பெரிய சாபம் பாருங்களேன். சபையை இன்னைக்கு வெளியே போகிற குபுசாமி கோவிந்தசாமிக்கு அல்ல மனம் திரும்புதல். யாருக்கு தெரியுங்களா? சபைக்கு. வெளிப்படுத்தின விசேஷத்துல நீங்கள் வார்த்தை பார்த்தீங்கன்னா 12 முறை மனம் திரும்பு என்ற வார்த்தை இருக்கும். வெளிப்படுத்தின விசேஷத்தில் மனம் திரும்பு என்ற வார்த்தை 12 முறை. அதுல 8 முறை சபைக்கு சொல்லப்பட்டது, 4 முறை தான் புறவினத்துக்கு சொல்லப்பட்டது. வெளிப்படுத்த விசேஷம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தில் மாத்திரம் பார்த்தீங்கன்னா 7 சபைகளுக்கு சொன்ன செய்தியில 8 முறை மனம் திரும்பு என்று இருக்கும். ஆனா புறவினத்து மக்களுக்கு சொல்லப்பட்டது 4. அது வெளிப்பாடு 9லையும் 16லையும் இருக்கும். அப்படியானால் 8 முறை யாருக்கு சொல்லப்பட்டது மனம் திரும்ப? சபைக்கு தான், உலகத்துக்கு அல்ல. அப்படின்னா இன்னைக்கு சபைக்கு என்ன செய்ய வேண்டும்? மனம் திரும்புதலை போதிக்க வேண்டிய ஒரு காலகட்டம். நாம் இன்னைக்கு எதோ பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறோம். எல்லாரும் மனம் திரும்பிட்டாங்கிற இடத்துல இருந்து அதுக்கு மேலதான் பேசிட்டு இருக்கிறோம். ஆனா பிரச்சனை என்னன்னா, நோ ரிப்பெண்டன்ஸ் அட் ஆல். உருவம் திரும்பி இருக்கே தவிர மனம் திரும்பல. இன்றைய ஆவிக்குரிய சபைகள் சொல்றோமே, ஆவியில நிரம்பி குடிக்கிற சபைகள் இருக்கிற என்ன? உருவம் திரும்பி இருக்குது. அவுட்லுக்க மாத்தி இருக்கிறோம். எதை மாற்றல?
உள்ளம் மாறவில்லை. ஆண்டவர் சொன்னது உருவத்தை திரும்ப சொல்லல, மனத்தை திரும்ப சொன்னார். மனம் திரும்ப சொன்ன அப்படின்னா இன்னைக்கு என்ன ஆகணும்? ஆவிக்குரிய சபைகளுக்கு இன்னைக்கு அடிப்படை உங்களுக்கு தெரிந்தது உண்டு. ஆவிக்குரிய அடிப்படை உபதேசங்கள் 7 ஞாபகம் இருக்கா? எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள்ல, ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல். சபையின் அடிப்படை உபதேசத்துல முதல் உபதேசமே மனம் திரும்புதல் அல்ல, செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல். இன்னைக்கு மனம் திரும்புறாங்க, ஆனா கிரியைகள் சாகலையே. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு என்ன செய்யணுமா? செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா தேவர்களுக்கு விசுவாச ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோர் வீட்டில் 7 உபதேசங்கள் வருது. அதில் முதல் உபதேசம் என்ன தெரியுங்களா? ரிப்பெண்டன்ஸ். என்ன சொல்ல போனா ரியல் ரிப்பெண்டன்ஸ். போலியான மனமாற்றங்கள் அல்ல, போலியான மனம் திரும்புதல் அல்ல. இன்னைக்கு ஆவிக்குரிய சபைகளும் ஆவிக்குரிய நம்ம தான் சொல்லிட்டு இருக்கோம், we are charismatic. நாங்கள் யாரு? ஆவியினால் அப்படியே நடத்தப்படுற ஆளுங்க, கவனித்துக் கொள்ளுங்கள். ஆனால் வாழ்க்கையில் என்ன எழுதுறீங்களா? மனம் திரும்புதல் இன்னும் சரியாக இல்லை. இன்னைக்கு சபைக்கு போட வேண்டிய முதல் அஸ்திவாரம் என்ன தெரியுங்களா? மனம். தான் சொன்னேன், ஒரு 10 மணி நேரம் பேசினாதான் ஏன் ஆவி கொஞ்சம் அடங்கும் மனம் திரும்பலை பற்றி. அந்த அளவுக்கு சபைகள் இன்னைக்கு மனம் திரும்பலை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி போயிருக்கிறது. ஓசியா 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிங்க. திரும்புகிறார்கள், ஆனாலும் உன்னதமானவரிடத்திற்கு அல்ல, மோசம் போக்குகிற வில்லை போல இருக்கிறார்கள். கவனிச்சீங்களா? திரும்புகிறார்கள். யார்கிட்ட திரும்பல? தேவனிடத்தில் திரும்பல. அதான் சொன்னேன்ல, அந்த கோயிலிருந்து இந்த கோயிலுக்கு வந்துட்டோம், அவ்வளவுதான். எது திரும்பல? தேவனை விட்டு நாம் என்ன பண்றோம்? எரேமியா 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் வாசிங்க. அவர்கள் தங்கள் முகத்தை அல்ல, கர்த்தருக்கு எதை காட்டுறாங்க? முகத்தை காட்டல. எதை காட்டுறாங்க? முருக காட்டுறாங்கன்னா கர்த்தரை விட்டு திரும்பி நிக்கிறான் பாருங்க. தேவனுக்கு நேராக முகத்தை காட்ட வேண்டாம். அதே எரேமியா 32ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் வாசிங்க. முகத்தை அல்ல, முகத்தை அல்ல, முதுகை எனக்கு காட்டினார்கள். கவனிச்சீங்களா? ஒரு முறை அல்ல, கர்த்தர் 2 முறை சொல்றாரு. எதை காட்டுறாங்க? முகத்தை அல்ல. எதை காட்டுறாங்களா? முதுக காட்டுறாங்க. ஓசியா 7:12 வாசித்தோம். திரும்புகிறார்கள். யார்கிட்ட? உன்னதமானவற்ற அல்ல. அப்போ உலகத்துக்கு திரும்புறாள். ஊர் மெச்சிக்கொள்ள திரும்புறாங்க. அவர் ரட்சிக்கப்பட்டிருக்காருல்ல, அவர் மனம் திரும்பிட்டார்ல. இது ஊர் மெச்சிக்கிறதுக்கு. யார்கிட்ட திரும்பல? கர்த்தர்ட்ட திரும்பல. கர்த்தர் சொல்றார் திரும்புகிறார்கள். யார்கிட்ட? என்கிட்ட இல்லை. எப்படிப்பட்டவன்? மோசம் போக்குகிற வில்லை போல இருக்கிறான். எப்படி இருக்காங்களா? மோசம் போக்குகிற வில். இந்த வில்லை நம்பி வளைச்சி அம்பை எய்யலான்னு பார்த்தா வில்லு பட்டுன்னு உடஞ்சு போயிட்டுனா நம்ம மனம் திரும்புதல் கதை எப்படி சொல்றா தெரியுங்களா? மோசம் போக்குகிற வில்லு. காரியத்துக்கு உதவாத வைத்தியர்கள். அது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் உண்மையிலே மனம் திரும்பி இருக்கிறேனா?